ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். பொதுவா ஒரு மனித உடல் அப்படிங்கிறது, இந்த உடல்ன்ற வார்த்தையே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்ம எடுத்துக்கூடிய டாபிக் உள்ள போகும்போது மனித உடலின் ஜோதிட ரகசியங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முதல்ல இந்த பிரபஞ்சம் தோன்றியதுக்கு பிறகு அனைவருக்கும் வணக்கம். ப்ளீஸ் மியூட் எல்லாம் ஆன் பண்ணிக்கங்க. கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயா பேச விடுங்க. நிறைய விஷயங்கள் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு பிறகு எல்லாத்துக்குமே ஜோதிடம் உண்டு. நீங்க ஜோதிடம் என்பது நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. எல்லா உயிர்களுக்குமே ஜோதிடம் உண்டு. ஆனா அதோடைய சுவாசத்தினுடைய அளவுகளை நீங்கள் கணக்கிட தெரிந்து கொண்டால் அந்த ஜோதிடத்தை நீங்க பயன்படுத்தலாம். நான் சொல்லக்கூடிய விதியை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த மனிதனுடைய சுவாசத்தினுடைய அளவுகளை கணக்கிட தெரிந்து கொண்டால், இப்ப மனிதனுடைய சுவாசம் நமக்கு தெரியும், அதனால நம்ம கணக்கிடுறோம். அதே போல விலங்குகளுக்கும் சுவாசம் இருக்குன்னு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு சுவாசம் இருக்கு. அந்த சுவாசத்தை சரியாக நீங்க கணக்கிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பலன்களை, அவங்களுடைய வாழ்நாள் பலன்களை உங்களால சொல்ல முடியும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய ரகசியம். நம்மளுடைய ரிஷிகள் மனிதர்களுக்கு மட்டும் இந்த விஷயத்த ரொம்ப தீவிரமா ஆளுமை பண்றாங்க. ஓகேங்களா? கிரகங்கள்னா என்ன, நட்சத்திரங்கள்னா என்ன, 108 பாதங்கள்னா என்ன, மனித உடம்பு என்ன, இந்த மனித உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் என்னென்ன அப்படின்ற விஷயங்களை அற்புதமா எல்லாமே அவங்க ஆய்வு செய்யறாங்க. நம்ம எல்லாமே அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒரு மனிதன் பிறக்கும் போது, நம்ம பொதுவா பிறக்கும் போது நம்மளுடைய சுவாசங்கள் தான் நமக்கு கணக்கு. நம்ம தான் சொல்ல முடியாது, நம்மளுடைய முதல் சுவாசத்தின் படிக்கிறது நம்மளுடைய லக்னமானது தீர்மானிக்கப்படுகிறது. ஓகேங்களா? நம்மளுடைய முதல் சுவாசம் இந்த பூமியில எப்பொழுது பிரபஞ்சத்தோட இணையுதோ, ஓகேங்களா, அப்பதான் நம்மளுடைய லக்னம் தீர்மானிக்கப்படுது. அதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை சொல்லப்படுது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு எல்லாருக்குமே நம்ம அடிப்படையில சொல்லி கொடுத்துருப்போம். ரைட்டா? இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை நீங்க ஓபன் பண்ணும்போது இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகம் பாதிக்கப்பட்ட ஜாதகம், நோயுடைய ஜாதகம், பிரச்சனையுடைய ஜாதகம் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்ல முடியும். அப்படின்னா அதுவும் நம்ம ஏற்கனவே பிறந்த நேரத்தின் அடிப்படையில் குறிக்கப்பட்ட ஒன்றுதான். இப்ப ஒரு மனிதன், ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல ஒரு உயிர் பிறக்குது, ஒரு ஜீவன் பிறக்குது அப்படின்னா, ஒரு மனிதனாக இந்த பூமியில் பிறக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய சுவாசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 21,600 ஒரு நாளைக்கு எத்தனை சுவாசம்னா 21,600 சுவாசங்கள். 21,600 சுவாசங்கிறது சராசரி ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம். மொத்தம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரங்க. இந்த 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இருக்குங்க. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இருக்குங்க. ஓகேங்களா? இது ரெண்டையும் பேருக்குங்க. 24 × 60 போடுங்க. 1440 வருதா? ஓகேங்களா? இப்ப இந்த 24 × 60 அப்படியே இந்த 1440 ஆகுங்க. 21,600ங்கிறது ஒரு நாளுடைய மொத்த சுவாசம். இதுல ஒரு நிமிஷம் எவ்வளவு வந்ததுங்க? ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வருதுங்க? ஒரு மணி நேரத்துக்கு 1440 சுவாசம். ஒரு மணி நேரத்துக்கு 1440 சுவாசம். அது அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு மாத்துங்க. ஒரு மணி நேரத்துக்கு 1440 சுவாசம்னா ஒரு நிமிஷத்துக்கு மாத்துங்க. யாராவது கால்குலேட் வச்சிருக்கீங்களா? (1440 × 15 × 60) 24. ஓகேங்களா? ஒரு மனிதன் பாத்தீங்க அப்படின்னா சராசரி ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம்ன்றாங்க. இதை அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் நார்மலா உட்கார்ந்து இருக்கும் போது 15 சுவாசம் நம்ம வெளியிடுறோம். அதே படுத்திருக்கும் போது 18 சுவாசம். அதுவே ரன்னிங், நம்ம ஓடுறோம், வாக்கிங் போறோம் அப்படின்னா அதுல ஒரு 22 சுவாசம் அளவுக்கு இருக்கு. ஓகே, இது சராசரி.
ஓகேங்களா. இதுல வந்து சராசரி அப்படிங்கறத அவங்க என்ன சொல்றோம்னா ஆவரேஜா 15 சுவாசம் எடுக்கிறாங்க ஒரு நிமிஷத்துக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம்ங்கிறது சராசரியா எடுக்கிறது. ஓகேவா. இதை மையப்படுத்தி தான் அவர்கள் அப்படியே வந்து ஜோதிடத்துக்குள்ள உள்ள நுழையிறாங்க, ஜோதிடத்துக்குள்ள உள்ள வராங்க. இதேதான் கணக்கு, வேற சிம்பிள் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த 21,000 சுவாசத்தை 21,600 சுவாசத்தை நீங்க 360ஆல வகுத்துருங்க. 360னா டிகிரி, 360 டிகிரின்னு வரும். ஓகேவா. 21,600 வகுத்தல் 360 போடுங்க. 21,600 வகுத்தல் 360 60. ஓகேங்களா. ஒரு டிகிரிக்கு 60 சுவாசங்க. ஒரு டிகிரிக்கு 60 சுவாசம் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஒரு டிகிரிக்கு 60 சுவாசம் அப்படின்னா லக்னமானது ஒரு டிகிரியை நகரத்துக்கு எத்தனை நிமிஷம்? லக்னமானது ஒரு டிகிரியை நகரத்துக்கு எத்தனை நிமிஷம் சார்? ஒரு ஒரு ராசியில 30 டிகிரி தான் இருக்குது. ஒரு 30 டிகிரிங்கிறது 2 மணி நேரம். அப்ப 120 120 30 வகுத்து எத்தனை நிமிஷம்? 4 நிமிஷம் சார். 4 நிமிஷங்க. புரியுதுங்களா. அப்ப அதாவது ஒரு டிகிரிய நகரத்துக்கு 4 நிமிஷம் ஆகுது. புரிஞ்சுதா? ஒரு டிகிரிய நகரத்துக்கு 4 நிமிஷம் ஆகுது இல்லையா. அப்ப 4 நிமிஷத்துல தான் என்ன இருக்குதுங்க, 60 சுவாசம் இருக்குது இல்லையா. 4 நிமிஷத்துல 60 சுவாசம் இருக்கு. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சுவாசம் இருக்குது? ஒரு நிமிடத்துக்கு 15 சுவாசம் வரும். 15. ஓகேங்களா. இதே மாதிரிதான் இங்கேயும் வரும். இதே மாதிரிதான் இங்கேயும் வரும். 21,000 ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து பாருங்க, ஒரு நிமிஷத்துக்கு வந்து 15 சுவாசம் போடுங்க. அப்ப 60 நிமிஷம், 60 × 15 போடுங்க, 900 வருமா? 60னா ஒரு மணி நேரமா? 15ங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு உண்டான சுவாசமா? இன்ட்டு போட்டா எவ்வளவு வரும்? 900 வரும். 900 × 24 போடுங்க, 900 × 24 21,600 வரும். இப்ப புரிஞ்சுதா? மனிதனுடைய உடல் சுவாசத்தின் அடிப்படையில தான் முதல்ல தீர்மானிக்கப்படுது. உங்களுடைய நோயாகட்டும், உங்களுடைய கொடுப்பனையாகட்டும், எல்லாமே இந்த பூமியில பிரபஞ்சத்தினுடைய அதிர்வலைகளை நீங்க வாங்கும் போதுதான் அது கிடைக்குது. ஓகேங்களா. கர்ம வினையின் அடிப்படையில் கிடைக்குது. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 21,600ங்கிறது சராசரி சுவாசம். அந்த சுவாசத்தை நம்மளுடைய ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா 360 டிகிரியால வகுக்கிறாங்க. ஏன்னா மொத்தம் பூமியுடைய சுற்றளவு என்பது 360 டிகிரி. பூமியுடைய சுற்றளவு என்பது 360 டிகிரி. அப்ப பூமியில பிறக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த 360 டிகிரியில எந்த சுவாசத்துல வரான்னு பார்க்கும்போது சராசரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிகிரிக்கு 60 சுவாசம் வருது. ஒரு டிகிரிக்கு 60 சுவாசம் அப்படின்னா அந்த ஒரு டிகிரியில 4 நிமிஷம் இருக்குது. அந்த 4 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் வருது. இப்ப மனிதனுடைய சராசரி ஒரு நிமிடத்துடைய சுவாசம் என்பது 15 நிமிஷம். ஓகேங்களா. 15 சுவாசத்தை வந்து பெறான். ஒரு நிமிஷத்துல 15 சுவாசத்தை பெறான். அதே மாதிரிதான் இங்க உள்ள வரும். ஒரு நாளைக்கு வந்து 21,600 அப்படின்னு போடுறோம். ஒரு நிமிஷத்துக்கு வந்து 15 சுவாசம் போடுறோம். மொத்தம் 60 நிமிஷம் தான் 1 மணி நேரம். அப்ப 1 மணி நேரத்துக்கு 900 சுவாசம். அப்ப 900 × 24 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 21,600 சுவாசம். இதன் அடிப்படையில தான் முதல்ல ஜோதிடமானது வரையறை செய்யப்படுகிறது. இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இப்ப அடுத்த லெவல், இந்த ஜோதிடம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்ப இந்த நம்ம உடம்பு பஞ்சபூதங்களுடைய கலவைதான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ம் சேர்ந்த ஒரு கலவைதான் மனிதனுடைய உடம்பு. எங்க இதுல சிகப்பு, கருப்பு இதெல்லாம் அப்புறம். ஓகேங்களா. ஆனா பஞ்சபூதங்களுடைய கலவைதான் இந்த மனிதனுடைய உடல். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கும் நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. நம்ம உடம்புல பஞ்சபூதங்களுடைய தன்மை எப்படிதான் செயல்படுது அப்படின்ற விஷயங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம வந்து ஆகாயத்துல இருந்தே வருவோம். ஆகாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த 4 பூதங்களையும் இயக்கக்கூடிய சக்தி. ஏன்னா இந்த பூமியே ஆகாயத்துலதான் இருக்குது. ஓகேங்களா. அதனாலதான் ஜோதிடத்துல நெருப்பு ராசி கொடுக்கப்பட்டிருக்கு.
நில ராசிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, காற்று ராசிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, நீர் ராசிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 ராசிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 4 ராசிகளுக்கும் ஆகாய ராசியை தனியா கொடுக்கல. இந்த 4 ராசிகளும், இந்த 4 பூதங்களும் இயங்கணும் அப்படின்னா அது ஆகாயம் என்பது காமனாக இருந்தா மட்டும்தான் இயங்க முடியும். ஓகே, நெருப்புக்கு தான் ஆகாய சொந்தம், காற்றுக்கு தான் ஆகாய சொந்தம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற விஷயங்கள் மனிதனுக்கு கிடைக்காம போயிருந்ததுனால ஆகாயம் என்பது காமனா இருக்கு. ஆகாயம் என்பது நெருப்பு இயங்குவதற்கும் உதவும், காற்று இயங்குவதற்கும் உதவும், நீர் இயங்குவதற்கும் உதவும். ஓகேங்களா? அதே போல நிலம் இயங்குவதற்கும் உதவும். எல்லாத்துக்குமே காமனான ஒரு பர்சன் யாருன்னா ஆகாயம். ஓகேவா? அப்ப இந்த ஆகாயம் நம்ம உடம்புல எங்க சார் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மூளை, நம்மளுடைய தலை. நம்மளுடைய தலைதான் ஆகாயம் நம்ம உடம்புல. ஓகேங்களா? சோ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாமே, நம்ம தலை இல்லாம இருந்தோம்னா யாராவது கண்டுபிடிச்சிருவோம். இன்னார் மணிகன்ராஜ், இன்னார் சௌமியா, இவங்க மல்லிகா மேம், இவங்க ஜெயலட்சுமி, இவர் முருகேசன், இப்ப யாராவது சொல்லிட முடியுமா? யாராவது ஒருவேளை மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த அப்படி ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் நம்மளால? சோ தலை என்பது பிரதானம். அப்ப நம்மளுடைய தலையில நம்ம சொல்லிடுவாங்க இல்லையா, சில பேர் சொல்லிடுவாங்க, சார் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, சோ இதுக்கு மேல அவங்களை காப்பாத்திக்க முடியாது, நீங்க விருப்பப்பட்டா நீங்க அவங்களுடைய உடல் பாகங்களை நீங்க தானம் பண்ணலாம். எத்தனை பேர் கேள்வி சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்ப ஆகாய சக்தியில மூலமா இருக்கிறது பாத்தீங்கன்னா மூளை. அதனாலதான் மனிதனுடைய முக்கியமான இடத்துல போய் ஒரு மூளையில கொண்டு போய் வச்சுட்டாங்க மூளையை. ஓகேங்களா? ஒரு கபாலத்தை ஒரு பெரிய மண்டை ஓட்ட நடுவுல கொண்டு போய், ஓகேங்களா, அதாவது பார்க்க போனா தலையா இருக்கும், ஆனா அதுதான் உடம்புல மூளையில போய் உட்காந்துருக்கும் இல்லையா? எந்த இதுலயும் நம்ம இது பண்ணவே மாட்டோம், மூளையில போய் உரமா உட்காந்துருக்கும். அதனாலதான் மூளைன்னு பேரு. ஓகேவா? அந்த மூளை மட்டும் இல்லை அப்படின்னா இந்த 4 பூதங்கள் இயங்காதுங்க. நீங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஒண்ணுமே தெரியாது. நீ சாப்பிடுறியா, பேசுறியா, எந்த செயல்பாடுமே உங்களுக்கு தெரியாது. சோ மூளை என்பதுதான் ஆகாய தத்துவத்தினுடைய அமைப்பு. ஓகேங்களா? அப்ப இந்த மூளை அப்படிங்கிறது ஒண்ணும் செயல்படாத போச்சு அப்படின்னா ஆகாய தத்துவத்தின் மூலமாக இந்த பஞ்சபூதங்கள், மற்ற 4 பஞ்சபூதங்களுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஓகேங்களா? அப்ப இந்த எந்த வித ஆக்டிவிட்டியுமே தெரியாது. வேகமா ஒருத்தர் கை கொண்டு வராங்க, டக்குன்னு நம்ம என்ன பண்ண போறோம், தடுக்கிறதுக்கான செய்பாடு கொடுக்கறதும் அந்த மூளை தான். ஓகேங்களா? உடம்புல ஒரு பிரச்சனை வருது, இமிடியேட்டா ரெஸ்பெக்ட் உடனே காட்டும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு தூசு தான் டக்குன்னு கண்ணை மூடும். எது ஒரு பாதிப்பு வந்தாலும் அடுத்த செகண்ட் மூளைக்கு அந்த தகவல் போயிட்டு அந்த மூளை மூலியமாக குறிப்பிட்ட பாகங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். அவ்வளவு ஃபாஸ்டான ஒரு ஒர்க் பண்றது யாருன்னா மூளை தான். ஓகேங்களா? அப்ப அந்த ஆகாய தத்துவம் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரிஷிகள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அதிகாலை நேரங்கள்ல அதிகமா ஆழ்ந்த தியானத்துல போறது, பிரபஞ்சத்தோட இணைஞ்சு இருக்கிறது. ஓகேங்களா? அந்த பிரபஞ்ச சக்தியை உணர்றது, வெறும் உடம்பா உட்கார்ந்துருப்பாங்க. பெரிய பெரிய பனிமலைகள்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வெறும் உடம்புல அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. ஐஸ் கட்டி அப்படி இருக்கும், நம்மளால ஒரு செகண்ட் நிக்க முடியாது. ஆனா அந்த ஐஸ் கட்டில அவங்க அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. தியானத்தின் மூலியமாக உள்ள இருக்கக்கூடிய சூட்டை இயக்குவாங்க, உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை இயக்குவாங்க. ஓகேங்களா? சூரியனை எழுப்புவாங்க, உடல்நிலை எழுப்பி விட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. வருஷ கணக்குல உட்கார்ந்துருக்கிறவங்க இருக்காங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆகாய தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? உங்களுடைய கண்ட்ரோல் ஆஃப் காட் அப்படின்றது என்னன்னா உங்க மூளைதான். மூளையை நீங்க எப்ப சரியான ஒரு அமைப்பை கொண்டு போறீங்களோ அப்படின்னோ அப்பதான் நீங்க மற்ற 4 பஞ்சபூதங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்க மூளைதான் எல்லாத்துக்குமே செயல்பாடு. நீங்க எதை ஆசைப்பட்டாலும் சரி, எதை நீங்க செஞ்சாலும் சரி, அது மூளையுடைய கட்டளை இல்லாமல் அது நடக்காதுங்க. சோ இந்த மூளையை பிரபஞ்சத்தினுடைய இணைச்சா மட்டும்தான் நீங்க அந்த விஷயத்த முழுமையா ஃபில்டர் பண்ண முடியும். சோ உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாகம் என்பது மூளை. இந்த மூளை இல்லைன்னா எதுவுமே இயங்காது. அதுதான் பஞ்சபூதங்கள்ல முக்கியமான ஒரு விஷயம். அது ஆகாய தத்துவம். அடுத்தது காற்று தத்துவம். இந்த காற்று தத்துவம் எது அப்படின்னா உங்களுடைய நுரையீரல். ஓகேவா? நம்மளுடைய சுவாசம். ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் விடக்கூடிய முதல் சுவாசம் தான் நம்மளுடைய லக்னமாக நம்ம சொல்றோம். அதோடைய கொடுப்பனை தான் லக்ன புள்ளியா சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இந்த லக்னம் அப்படின்றது நமக்கு லக்னம் இலக்கை அடைவதற்காக பிறந்தவர். எந்த இதுக்காக இவர் பிறந்திருக்காரு, என்ன கர்மம் வாங்கிட்டு வந்திருக்காரு, இவர் என்ன பிளஸ் ஆர் மைனஸ் பெற்றிருக்கிறார் விஷயத்த சொல்லக்கூடியது லக்னம். லக்னம் என்ற புள்ளி விதை. உங்க விதை எப்படி இருக்குது, பாதுகாப்பா விதை, ஒரு 4 பேர் உங்களை சுத்தி பாதுகாக்கிற மாதிரி விதை இருக்குதா,
யாருமே உதவாத வெட்டியா தண்டமா அழிஞ்சு போற அளவுக்கு உங்க விதை இருக்கா? ஓகேவா? நீங்க வந்து முள்ளுல செடிகள்ல சாக்கடை ஓரத்துல வளரணுமா, இல்ல வந்து ஒரு அற்புதமான ஒரு இடத்துல பூந்தோட்டத்துல வளரணுமா அப்படின்றது எல்லாமே உங்களுடைய லக்ன புள்ளி சொல்லக்கூடிய அமைப்பு. ரைட்டா? உங்களுடைய சுவாசம் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அப்ப இந்த சுவாசத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி, பிரபஞ்சத்தோட இணையக்கூடிய சக்தி உங்களுடைய நுரையீரலை சார்ந்தது. அந்த நுரையீரலுடைய உள்ளிழுப்பு மற்றும் வெளியேற்றக்கூடிய சக்தி. ஓகேங்களா? உள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணுதுங்க, வெளியேற்றுது, ஆக்சிஜனை உள்ள இழுக்குது. அதுதான் நல்ல சக்தின்னு பேரு. நீங்க ஆக்சிஜன் சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு நல்ல சக்தின்னு பேரு. ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடு சொல்றோம் இல்லையா, இதுக்கு பேரு கழிவுகள்னு பேரு, கெட்ட சக்தின்னு பேரு. ஓகேங்களா? அதனாலதான் என்ன சொல்றாங்க, அதிகாலையில வந்து போய் நல்ல யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. ஓகேங்களா? வாக்கிங் போகும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான காத்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாக்கிங் போங்க, உடம்புல ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய சக்தியை நீங்கள் உணர்வதற்காக ஆகாயத்தின் மூலியமாக முதல் பெறக்கூடிய சக்தியே வந்து காற்று சக்தி தான். நமக்கே எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? ஆகாயத்துல இருந்து முதல் பெறக்கூடிய சக்தி என்னதுங்க, ஆகாயத்துக்கு கீழே என்ன இருக்குது, பிளைட்ல போறீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் காத்து இருக்கு, அதுக்கு மேல காத்து இருக்குதா? கிடையாது. சோ முதல் சக்தி என்னதுங்க, காற்று சக்தி. அந்த காற்று சக்தி என்பதுதான் நுரையீரல். மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு மனிதனுக்கு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. அப்ப நல்லது என்பது இங்க ஆக்சிஜனாக செயல்படுது, கெட்டது என்பது இங்க கார்பன் டை ஆக்சைடாக செயல்படுது. நல்லதை எடுத்துக்கொள், கெட்டதை வெளியேற்று, இதுதான் அவருடைய வேலை. அப்ப நல்ல விஷயங்களை நீங்க சேமிச்சு வச்சுக்கிட்டே இருங்க, கெட்ட விஷயங்களை நீங்க வெளியேற்றிக்கிட்டே இருங்க அப்படின்றதுதான் இதோடைய தத்துவம். ஓகேங்களா? இது எதுக்காக பண்ணுது, பிளட் சர்க்குலேஷன். உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்குங்க, எத்தனை பேருக்கு தெரியாது, ஒரு நாளைக்கு 19,000 கிலோமீட்டர் வந்து பிளட் பம்பிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு மனித உடம்புல வந்து பாத்தீங்கன்னா 19,000 கிலோமீட்டர் பிளட் வந்து அப்படியே ரொட்டேஷன்லயே போயிட்டு இருக்கு. அப்படி ரொட்டேஷன்ல போனாதான் நம்ம ரெகுலரான வாழ்க்கையை வாழ முடியும். ஓகேவா? இல்லைன்னா பக்கவாதம் வந்துடும், ஏதோ ஒரு வகையில ஸ்ட்ரோக் வந்துச்சு, ஏதோ ஒன்று அடப்பு ஏற்படுறதுனால ஒரு பாதிப்பு வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப 19,000 கிலோமீட்டர் ரெகுலரா நமக்காக இதய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பம்பிங் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த பம்பிங் பண்றதுனாலதான் உங்களுக்கு என்னதுங்க, நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் சுத்திகரிப்பு பண்ணிட்டே இருக்கு, சுவாசம். ஓகேங்களா? நுரையீரலுக்கு போறதுனால சுவாசத்தின் மூலியமாக மீண்டும் பம்பிங் ஆகிட்டே இருக்குது, அப்படியே ரொட்டேஷன் போயிட்டு நல்ல ரத்தம் தனியாக, கெட்ட ரத்தம் தனியாக இங்க போகுது, மறுபடியும் வந்து ஆக்சிஜன் மூலியமா அதை சுத்திகரிப்பு பண்ணி நல்ல ரத்தமா மாறுது. இப்படியே ரொட்டேஷன் போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த மீண்டும் வந்து வெளியேற்றக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா காற்று மூலியமா இந்த கார்பன் டை ஆக்சைடு மட்டும் வெளியேறுது. இது மிகப்பெரிய ஒரு கடவுளுடைய வந்து மிகப்பெரிய ரகசியங்கள் ஒண்ணு மனிதனுடைய பாடி தான், ஹியூமன் பாடி தான். ஓகேங்களா? இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வந்தாலும் சரி, ஒரு மனிதனை மாதிரி ஒரு வாழ்க்கை உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியாது. இங்க ஏஐ வந்துருச்சு, எத்தனையோ ரோபோட் வந்துருச்சு, எல்லாமே ஓகே தான். ஆனா ஒரு மனிதனுடைய விஷயங்களை கொடுக்க முடியுமா, ஒரு மனிதனை உருவாக்க முடியுமா, வாய்ப்புகள் கிடையாது, அதுக்கான சூழ்நிலைகளும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் அதோடைய விஷயம். அப்ப காற்று தத்துவம் என்பது நுரையீரல். அடுத்தது நெருப்பு தத்துவம். நான் ஏற்கனவே சொன்னேன், நெருப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கணும். நெருப்பு நெருப்பு என்பது ஆன்மா, நெருப்பு என்பது உங்களுடைய ஆன்மா. அப்ப நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட வாழ்க்கையில ஓட்டம் இருக்கும். அப்ப இங்க நெருப்பு என்பது என்ன அப்படின்னா, நெருப்பு ராசியை குறிக்கக்கூடிய செவ்வாயை குறிக்கக்கூடிய பம்பிங். சோ இதயம் தான் இந்த நெருப்பு, நம்மளுடைய இதயம் தான் நெருப்பு. ஓகேங்களா? அப்ப பூமியினுடைய நெருப்பு என்று திருவண்ணாமலை தான். இந்த பூமியினுடைய நெருப்பை யாருன்னா திருவண்ணாமலை என்ற இதயம் தான். திருவண்ணாமலை தான் ஆதியும் அந்தமும் உடையக்கூடிய இடம். அப்ப இதயத்துக்கான காரகம் சூரியன். ஓகேங்களா? பிளஸ் வந்து செவ்வாய். அப்ப இதயம் என்பது நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. இந்த நெருப்பு தொடர்ந்து எரிந்து கொண்டு வேகமாக சுழண்டு கொண்டே இருந்தா மட்டும்தான் தினசரி அந்த 19,000 கிலோமீட்டர் ஓட முடியும், இல்லைன்னா ஓட முடியாது. சரிங்களா? சோ இது வந்து எப்பயுமே நம்மளே போறோம், வெயில் அடிக்குது, என்ன பண்ணுவோம், வெயில் அப்படியே நடந்து பொறுமையா நடந்து போவோமா, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், வேகமா நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்துவோம். இது மனிதன் உடம்பு கேட்கும். அதே மாதிரிதான் இங்க. அப்ப நெருப்பு தத்துவம் இயங்கினா மட்டும்தான் ஒரு மனிதன் முழுமையாக ஒரு செயல்பாட்டை இயக்க முடியும். அது இதயம். இதுதான் நெருப்பு தத்துவம். அடுத்தது நிலத்தத்துவம். நிலத்தத்துவம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், பூமியில் வளரக்கூடிய பொருட்களை
பூமியில இருக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம உணவா சாப்பிடுறோம். ஓகே, உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை தான் உணவா சாப்பிடுறோம். அந்த உணவா சாப்பிடுறத சுத்திகரிப்பு பண்ணணும். அதாவது ஜீரணம் பண்ணணும்னு பேர் அதுக்கு. ஓகேவா? இந்த ஜீரணம் பண்ணக்கூடிய 2 பேர் முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. ஒண்ணு கல்லீரல்னு பேரு, இன்னொன்னு மண்ணீரல்னு பேரு. இந்த 2 பேருனாலதான் கணையம், பித்தம், பித்தப்பை, கணையப்பைன்னு இருக்குது. சோ இது எல்லாம் சேர்ந்து இயங்குறதுனாலதான் உங்களுக்கு ஒரு உணவானது சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. அப்ப நிலத்தத்துவத்தை இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கணையமும், ஓகேங்களா, கணையம், மண்ணீரல். அடுத்தது நீர் தத்துவம். நீர் தத்துவம்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம வந்து சுவாசிக்கிறோம், ஓகேங்களா, இதயம் வந்து வேலை செய்யுது. இந்த இதயம் வேலை செஞ்சனாலும் உணவு அப்படின்றது ஒண்ணு இருந்தாதான் உணவுல இருக்கக்கூடிய நமக்கு என்ன, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள், ஓகேங்களா, அந்த உணவுல இருந்து மூலம் தான் கிடைக்க முடியும். அப்ப கல்லீரல் என்ன பண்ணும், தேவையான சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் கழிவுகளா வெளியேற்றும். மீதி இருக்கக்கூடியதெல்லாம் கழிவுகளா வெளியேற்றும். அது குடல் வழியா, மலக்குடல் வழியா அது வெளியேறக்கூடிய அமைப்பு உருவாகும். ஓகேங்களா? சோ இந்த உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை கொடுக்கறதுக்கு முக்கிய மூலாதாரமா இருக்கக்கூடியது நீர். இந்த நீர், அது நீருங்கிறது சிறுநீரகம், சிறுநீர் பை. அப்ப இந்த சிறுநீர் பை மட்டும் சரியான வகையில சுத்திகரிப்பு பண்ணாம போச்சு அப்படின்னா உங்க பிளட் வந்து, ஓகேவா, நல்ல பிளட், ஏதாச்சும் கெட்ட பிளட் மீண்டும் நல்ல பிளட்டா மாறாது. ஓகேவா? அதனாலதான் சிறுநீர் கெட்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. இப்ப சிறுநீரகம் என்பது 2 மனிதனுக்கு வந்து எல்லாமே ஒன்று கொடுத்தவங்க. சிறுநீரகத்தை மட்டும் 2 கிட்னியை மட்டும் 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றதுனால சிறுநீரகம் மட்டும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படின்றதுனால அதுக்கு 2 உண்டு. 2 பக்கம் 2 இருக்குது. சின்னதா சித்தோடு இருக்கிறோம் ஒன்றுதான் இருக்கும். 2 பக்கம் 2 இருக்குது. சோ இந்த சிறுநீரகம் மட்டும்தான் நீர் தத்துவமாக இயங்குது. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம சொல்லுவோம் சராசரி 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சில பேர் 4 லிட்டர் குடின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 3 வகையான உடம்புல, அதாவது நம்மளோட உடம்பு வந்து வாதம், பித்தம், கபம். வாதம், பித்தம், கபம். வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்புன்னு சொல்லி 3 வகையா பிரிக்கிறோம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்குது, ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இருக்கு. இது வந்து ஜோதிட மருத்துவ ஜோதிட வகுப்புல பார்ப்போம். பட் ஆனா ஒரு நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் இருக்கு. இந்த 3ம் சேர்ந்தது. வாதம்னா என்ன சார்? வாதம்னா காற்று தத்துவத்துல இயங்கக்கூடியதுன்னு அர்த்தம். காற்றுனால் வரக்கூடியது எல்லாமே வாதம். பித்தம்னா என்ன சார்? சூடு, நெருப்பு தத்துவத்தினால இயங்கக்கூடியது எல்லாம் பித்தம். கபம்னா என்ன? நீர். ஓகே, நம்ம சொல்ல முடியா பாரு, பூசணிக்காய் மாதிரி இருக்கான் பாரு, தண்ணி உடம்புக்காரன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நீர் சம்பந்தப்பட்டது. இது பேர் கபம்னு பேரு. ஓகேங்களா? உடம்பு பயங்கரம், உடம்பு ஹீட் ஆயிட்டே இருக்கும். உடம்பு சூட்டு உடம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னதுங்க? பித்த உடம்புன்னு சொல்லுவாங்க. வாத உடம்புங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க மின்னல் மாதிரி இருப்பாங்க, ஸ்பீடா இருப்பாங்க. வாத உடம்புக்காரங்க எல்லாமே ஓகே, டக்கு 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 டக்குன்னு ஓடிட்டே இருப்பாங்க. வாத உடம்புக்காரங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க. காத்து ஒரு இடத்துல நிக்குதா, ஓகேங்களா, ஒரு வேகமா இருக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். இதுதான் வாத உடம்பு. சோ இவங்களுக்கு எந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி ஒரு உடம்பு வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பா அப்படின்ற விஷயங்களை முதல்ல நம்ம தீர்மானிக்கணும். ஓகேங்களா? 3 தத்துவங்கள் இயங்கும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாது மூலம் ஜீவன் ஒண்ணு இருக்கு. தாது மூலம் ஜீவன் அப்படின்னு நம்ம அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மேஷ ராசியில ஆரம்பிச்சு நீங்க ஒவ்வொரு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வரிசையா போட்டு வந்துடலாம். மேஷத்துக்கு தாது, ரிஷபத்துக்கு மூலம், அதே போல மிதுனத்துக்கு ஜீவன், கடகத்துக்கு மீண்டும் தாது, சிம்மத்துக்கு மூலம், மூலம், இதே மாதிரி கன்னிக்கு ஜீவன். இதே மாதிரி நீங்க வந்து தாது மூல ஜீவன் போட்டுட்டே வந்துட்டு இருக்கலாம் 12 ராசிகளுக்கும். ரைட்டா? இது எதுக்கு சார் அப்படின்னா இதுக்கும் நமக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இருக்கு. ஓகேங்களா? அதாவது என்னன்னா இப்ப தாதுன்னா என்ன சார் அப்படின்னா இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தாது. ஓகேங்களா? பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தாது. பூமிக்கு கீழே உலோகம்னு சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு நிறைய எடுத்து ஒரு பொருள் எடுக்கிறாங்க. அதெல்லாம் உலோகமா எடுக்குது இல்லையா? அந்த உலோகங்கள் எல்லாம் தாதுக்கள். இப்ப வந்து சுரங்க தொழில் பண்றாங்க. உதாரணத்துக்கு நிலக்கரி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இந்த நிலக்கரி வந்து தோண்டி எடுக்கப்படுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் போடுறாங்க இல்லையா? அப்ப சரம், சரம் என்பது செல்லக்கூடியதுன்னு அர்த்தமா? ஆனா அதோடைய விலை வந்து பாருங்க, உதாரணத்துக்கு நிலக்கரி ஒரு ஒரு லாரி ஃபுல்லா எடுக்கிறாங்க, அதை கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறாங்க. இப்ப அதோடைய அளவுகள் மாறுமானா? மாறுமா? அளவுகள் யாருக்காவது மாறுமா?
என்ன அளவு எடுக்கிறாங்களோ அந்த அளவு அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சுதா? எடுக்கிற அளவை கொண்டு போய் அப்படியே போட்டா என்ன ஆகும்? அது அப்படியே இடம் மட்டும்தான் மாத்தி போடுவாங்க. ஆனா என்னதுங்க, அளவுகள் மாறாது. சோ இடம் பெயர்ந்தாலும் அளவுகள் மாறாததுதான் தாது. புரிஞ்சுதா? அதே போல அடுத்தது தாது, மூலம், ஜீவன். மூலம் இருக்குது இல்லையா? மூலம்னா என்னதுங்க? விதைகள்னு அர்த்தம். விதை வித்துக்கள்னு சொல்றோம்ல. நம்ம ஒரு விஷயத்த பயிர் பண்றோம். அது என்ன ஆகுது? வளருது. ஆனா அத வந்து வெட்டி எடுத்தா செத்து போயிடும். புரிஞ்சுதா? அது வளர்ந்து வளர வளரதான் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து அதுக்கு அதோடைய பயன் கிடைக்கும் நமக்கு. ஒரு மரத்தை வளர்த்தோம்னா கனிகள் கிடைக்குது. ஒரு செடியை வச்சா நமக்கு கீரைகள், காய்கறிகள் எல்லாம் கிடைக்குது. சோ இது எல்லாம் என்னன்னா நிலையானது, நிலையானது, வளரக்கூடியது, ஆனா இடம் மாறாது. புரிஞ்சுதா? நிலையானது, வளரக்கூடியது, ஆனா இடமே மாறவே மாறாது. இடம் மாத்துவீங்களா? மரத்தை மாத்துவீங்களா? So எதையும் மாத்த மாட்டேங்க. இதெல்லாம் வேற மூலம்னு பேரு. இதுக்கெல்லாம் என்ன பேருங்க? மூலம்னு பேரு. அடுத்தது ஜீவன். ஜீவன்னா நான் உபயராசிகளை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 2 கட்டாலும் சொல்லிக்கிறேன்னா, இந்த ஜீவனுக்கு காரகன் உயிர். இப்ப மனிதனை எடுத்துக்கோங்களேன். நம்ம நினைச்சா என்ன பண்ண முடியும்? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியும். நம்ம நினைச்சா ஒரு இடத்துல உட்காரவும் முடியும். முடியுமா முடியாதா? சோ 2 வேலைகளும் செய்ய முடியுமா மனிதனால? அது மனிதனாகட்டும், பறவைகள் ஆகட்டும், விலங்குகள் ஆகட்டும், எல்லாமே என்னதுங்க? ஜீவன். புரிஞ்சுதா? ஒரு ஒரு விஷயம் போகவும் முடியும், உட்காரவும் முடியும், வேகமாவும் செயல்பட முடியும், ஸ்திரமாவும் உட்கார முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் ஜீவன். ஓகேவா? அப்ப தாது, மூலம், ஜீவன். இந்த தாது மூல ஜீவத்தையும் அப்படியே நம்ம ஜோதிடத்துக்குள்ள கொண்டு வரணும். ஜோதிடம் தான் இது. இதை அப்படியே மனித உடம்புல கொண்டு வரணும். அதுதான் மருத்துவ ஜோதிடத்தினுடைய ரகசியம். ஓகேவா? நம்ம உடம்புல தாதுக்கள்னால பிரச்சனையா, மூலத்தினால பிரச்சனையா, இல்ல ஜீவன்னால பிரச்சனையா அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சொல்றோம் இப்ப பொதுவா மனிதன் உடம்புடைய முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப பயப்பட ஒரு விஷயம் என்னன்னா நோய் அப்படின்ற வார்த்தை தான். ஓகேங்களா? நோய் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும்னு நம்ம என்ன சொல்றோம்னா, நோயை வந்து என்னோட இதை நான் 3ஆ பிரிக்கிறேன். நோயை வந்து நான் மூணு 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 பகுதியா பிரிக்கிறேன். ஓகேங்களா? முதல் நோய்க்கு பேர் என்னன்னா உயிர் நோயின்னு பேரு. முதல் நோய் என்னதுங்க? உயிர் நோயின்னு பேரு. இந்த உயிர் நோய்னா என்ன சார் அப்படின்னா, இந்த உயிர் நோய் அப்படிங்கிறது மரபு ரீதியாக வரக்கூடியது, ஜீன்கள் மூலியமாக வரக்கூடியது. எங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு சார், எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு சார், எனக்கு வந்துச்சு சார் சொல்றாங்க இல்லையா? இதுக்கு பேர் உயிர் நோய். ஓகேங்களா? கர்மா வழி வர்றது, ஜீன்கள் வழி வர்றதுன்னு பேர். 2வது நோய் உடல் நோய்னு பேர். இந்த உடல் நோய்ங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் தினசரி உட்கொள்ளக்கூடிய உணவின் மூலியமாக வர்றது. இந்த உடல் நோய் என்பது நீங்கள் தினசரி என்ன சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பாடு மூலியமா வரக்கூடியதுதான் இந்த உடல் நோய். ரைட்டா? நம்ம என்ன சொல்லுவோம்? உணவு, வாய் அப்படிங்கிறது 2ஆம் பாவகம் சொல்லுவோமா இல்லையா? இந்த முடிச்சு நான் அதுக்கு வரேன். இதை முதல் முடிச்சிடுறேன். 3வது நோய் அப்படிங்கிறது மனநோய். 3வது நோய்ங்கிறது மனநோய். ஒருத்தருக்கு எதுவுமே பிரச்சனையே இருக்காது. ஆனா அவரு நினைச்சுப்பாரு, எனக்கு ஏதாவது வந்திருக்குமோ, அது வந்திருக்குமோ, இது ப்ரெஷர் ஆயிட்டு இருக்குமோ, தலை சுத்துது, ஆஹா நமக்கு வயசாகி போச்சு, செக் பண்ணிக்கணும். ப்ரெஷர் வந்திருக்குமோ, சுகர் வந்திருக்குமோ, லைட்டா வந்து கொஞ்சம் ஒதுகு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒருவேளை ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சோ. நம்ம தினசரி பாக்குறோம், பெரிய பாடி பில்டரா இருப்பாரு, ஹார்ட் பிரச்சனை வந்து போயிருப்பாரு. என்னடா இவ்வளவு தூரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறான், இவனே போயிட்டானே. ஓகேவா? நல்லா போயிட்டு இருப்பாரு, திடீர்னு ஹார்ட் பிரச்சனை வந்திருக்குது. சோ நல்லா இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அப்ப இதுக்கான காரணம் என்ன? அப்ப இந்த பிரச்சனை இது மன பிரச்சனைன்னு பேரு. நாம நிறைய நிறைய பேரை பார்த்திருப்போம். நமக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய கேன்சர் இருக்குன்னு ஒருத்தருக்கு சொல்லிட்டோம். அப்படியே டோட்டலா என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை தன்மையே மாறிடுது. கேன்சர் இருந்து 2-3 வருஷம் வரைக்கும் அவருக்கு கேன்சர் இருந்திருக்கும். அவர் இயல்பா அவர் எப்பயும் போல ரொட்டீன் ஒர்க் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. அப்ப தலை வலிக்குது, மாத்திரை போடுறது, இல்ல பல்லு வலிக்குது, மாத்திரை போடுறது, இந்த மாதிரி மாத்திரையை மட்டும் வலி மாத்திரையை மட்டும் போட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா அது கேன்சர் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னையில இருந்து போச்சு அவருக்கு நிம்மதி. அதுல இருந்து அவருக்கு என்ன பண்ணுவாரு, டோட்டலா உடம்பு இழைச்சு போயிடும், அது எல்லாம் மாறும், டோட்டலாவே மாறிடும்.
அப்ப இந்த 3வது நோய் என்னன்னா, இந்த மனநோய் மட்டும் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களை குணப்படுத்தவே முடியாது. அதுக்குதான் நம்ம ஃப்ளவர் மெடிசன்ல நிறைய விஷயங்கள் கொடுப்போம். முதல்ல வந்து மன ரீதியாக தைரியம் பண்ணணும். உனக்கு ஒண்ணும் இல்லை, இது சாதாரண விஷயம், இதை கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த மன ரீதியாக நீங்க விதைக்கணும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப சுத்தமா இருக்கணும், மனசை சுத்தமா வச்சுக்கன்னு சொல்றாங்க. அப்ப மனசை நீங்க எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும்னா அதை போட்டு குழப்பிக்கவே கூடாது. ஓகேவா? ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆரோக்கியம் என்பது பிரதானம். ஓகேங்களா? இந்த ஆரோக்கியம் அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பொதுவா ஒரு மனிதன் ஆரோக்கியத்துக்குள்ள வரணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும் அப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய சராசரி 2 வேளை தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? 3 வேளை செம்மையா சாப்பிடுறோம். அது எப்படி சாப்பிடுறோம்? சராசரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு பின்னோக்கி நம்ம போவோமே. இன்னைக்கு நம்ம 2025 இருந்தா கூட 1975க்குள்ள போங்களேன். அன்னைக்கு நம்ம தாத்தா என்ன பண்ணாங்க, நம்ம அப்பா அம்மாச்சி என்ன பண்ணாங்க, பாட்டி இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னு பாருங்களேன். அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எந்த விதமான தகவல் தொடர்பு சாதனங்களும் கிடையாது, போன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களோட ஒர்க் என்னவா இருக்கும்? அவங்க காலைல கரெக்டா 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு குளிச்சிருவாங்க. குளிச்ச உடனே பழைய சாதம் இருக்கும். ஓகேங்களா? பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கு பசி எடுத்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க. எந்த வேலையோ ஒண்ணு செஞ்சுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு வந்துருவாங்க. நைட்டு வந்து இரவு நேரத்தை வந்து சீக்கிரம் சாப்பிடுவாங்க. அதிகபட்சம் 8 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. ஓகேங்களா? 16 குழந்தை பெத்தவங்களும் இருக்காங்க, 10 குழந்தை பெத்தவங்களும் இருக்காங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கே எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உட்காந்துருக்கிறோம் இல்லையா? இதுக்கு காரணம் என்னன்னா, மனிதனுடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள் எல்லாம் தப்பு. எல்லாம் தப்பு. எல்லாமே டோட்டலா கெட்டு குட்டிச்சேவரா பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்ணுதுங்க? எல்லாத்தையும் மாத்திருச்சு. சோ இதை பார்த்த உடனே ஒரு குழந்தைக்கு வந்து சாக்லேட்டை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படி ஒரு டேஸ்டா வர மாதிரி. உடனே அந்த குழந்தை அழுவும். நாம என்ன பண்ணுவோம்? சாக்லேட் வாங்கி பழக்கப்படுத்துவோம். அடுத்தது ஐஸ்கிரீம், அடுத்தது புரோட்டா. நான் என் குழந்தைய சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். நடைமுறை வாழ்க்கைக்குரிய பிரச்சனையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாம் இதுதான் ஃபாலோ பண்றோம். மாத்தவே முடியல. ஓகேவா? ஆனா இதை மாத்ததுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா மாத்திக்கணும். அப்ப முதல்ல ஒரு ஒரு மனிதன் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஹியூமன் பாடி. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ உங்களால ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 கிலோ வெயிட் தூக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 50 கிலோ வெயிட் தூக்கிட்டு போலாம். ஒரு மூட்டை தூக்குறோம்னா ஒரு 50 கிலோ வெயிட் தூக்குவாங்க. இதே நம்ம போய் தூக்குறோம்னா ஒரு 25 கிலோ நம்ம தூக்கலாம். ஒரு லேடிஸ் இப்ப 25 கிலோ நமக்கு ஈக்குவலா தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை தூக்க முடியும். இவ்வளவுதான் நம்மளுடைய பாடி. அதுக்கு மேல தூக்க முடியாது. இப்ப 50 கிலோ தூக்குறவன 100 கிலோ தூக்க வைக்க முடியுமா? 25 கிலோ தூக்குறவன 50 கிலோ தூக்க வைக்க முடியுமா? அப்படி தூக்குறா மூச்சு பிடிச்சுக்கும் இல்லையா? ஏதோ ஒரு நெகட்டிவ் நமக்கு வரும். வலி இடுப்பு பிடிச்சுக்கோ, அங்க பிடிச்சுக்கோ நம்ம சொல்லுவோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சிம்பிள் ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். இப்ப உங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு உணவு தயாரிக்கிறீங்க. இந்த உணவு நாளைக்கு என்னவா மாறும்? அதை வந்து நீங்க அன்னைக்கு சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு அந்த உணவு கெட்டு போயிடும். ஓகேவா? சரி. இந்த மாதிரி நிறைய உணவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உணவு தயாரிக்கிறீங்க, அந்த உணவு கெட்டு போகுது. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வாங்க, பிச்சைக்காரன் வீட்டுல வந்து எல்லா வீட்லயும் வந்து வாங்கிட்டு வந்து அவன் நிறைய வச்சு எல்லாத்தையும் சாப்பிடுவாங்கல்ல. அந்த மாதிரி எல்லா உணவுகளையும் நீங்க நினைச்சுக்கோங்க. ஒரு 10 உணவு 15 உணவு கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த உணவு வந்து ஒரு நாள் சாப்பிடவே முடியாது. இல்லைன்னா நம்ம ஒரு விருந்துக்கு போவோம். அந்த விருந்துல பாத்தீங்கன்னா ஒரு 20 வகையான உணவுகள் வச்சிருப்பாங்க. ஆஹா, இன்னைக்கு நம்ம நல்ல விருந்துலாம் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு அங்க ஆரம்பிச்சு ஐஸ்கிரீம் முடிச்சு கூல்ட்ரிங்க்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இது இயல்பான ஒரு விஷயம். நம்ம எதுவும் மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. நானும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? ஏன்னா நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்கு அவங்க விருந்துக்கு போறாங்க, நம்ம சாப்பிடுறோம். ரைட்டா? ஆனா இதோடைய விளைவுகளை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாப்பாடு ஒரு நாள் எச்சா போச்சுனாவே அடுத்த நாள் காலையில வந்து அது என்னவா மாறுது? கெட்டு போகுது. நீங்க அத்தனையும் நம்ம உடம்புல என்ன பண்றீங்க? ஃபுல்லா போட்டு ஏத்துறீங்க. ரைட்டா? அது என்ன பண்ணும்? கல்லீரல் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பித்தப்பை மூலியமா எல்லாத்தையும் கரைச்சி, ஓகேங்களா, நல்ல உங்களுக்கு தேவையான நல்ல பொருட்களை மட்டும் நல்ல சக்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு
கெட்டதெல்லாம் கழிவுகளா மாத்தணும். இதுதான் அதோடைய வேலை. அது அழுவும். கல்லீரல்ங்கிறது குரு பகவான். ஓகேவா? குரு அழுதுருவாரு. டேய் உனக்கு வேலையே இல்லையா? தின்னு 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 என்ன கொன்னு எடுத்துட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி அவர் அழுவ ஆரம்பிச்சிருவாரு. ஜீவன் அழுவ ஆரம்பிச்சு. அப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணுதுங்க? அவ்வளவு ஒரு பெரிய சுமையை சுமக்குது. அப்ப நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, உடம்பை பாதுகாத்துக்கணும். வாரம் ஒரு வேளையாவது விரதம் இருக்க சொல்லுவாங்க பெரியவங்க. அட்லீஸ்ட் ஒரு ஒரு வேளை விரதம் இரு அப்படிம்பாங்க. எதுக்கு விரதம் இருக்காங்க? சாமி பேர்ல சொல்லி விரதம் இருக்க சொல்லல. உங்க உடம்ப சரி பண்றதுக்காக அந்த விரதம். பசி எடுக்காம சாப்பிடக்கூடாதும்பாங்க. எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றோம்? ஓகேங்களா? பசி கொஞ்சமா லைட்டா பசிக்கும் போது சாப்பிடணும். அதே மாதிரி பசி எடுக்கும் போது சாப்பிடாம இருக்கக்கூடாது. அல்சர் ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? பசி எடுத்தா சாப்பிடணும். பசி எடுக்காம சாப்பிடக்கூடாது. டைம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு சாப்பாடு போடு அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. பசி எடுத்தாதான் சாப்பிடணுங்கிறது தான் விதி. எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடு. ஓகேங்களா? இந்த சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும். அதே மாதிரி போட்டு லோடு அமுக்க கூடாது. காலையில வந்து நீங்க எடுக்கக்கூடிய உணவு ஒரு உடம்புல ஒரு நாளைக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு காலையில 4 இட்லி போதும் அப்படின்னா அந்த 4 இட்லி தான் சாப்பிடணும். அவ்வளவுதான் நம்மளுடைய உணவு. அதுக்கப்புறம் மத்தியானம் காலைல சாப்பாடு அதிகபட்சம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் 8 மணிக்கு சாப்பிடுங்கன்றாங்க. 8 மணிக்கு காலை உணவு. அதுக்கு மேல தாண்டக்கூடாதுன்றாங்க. 7 டு 8 காலை உணவு. மதிய உணவு அதிகபட்சம் 12ல இருந்து 1:30. மதிய உணவு. அதனாலதான் ஸ்கூல் டைமே நம்ம சொல்லுவோம். ஸ்கூலுக்கு போன டைம் 8 மணிக்கு குழந்தை சாப்பிடுவாங்க. மத்தியானம் லஞ்ச் டைம் கரெக்டா 1 மணிக்கு வரும். சாப்பிட்டுருவாங்க. ஈவினிங் நைட்டு உணவுங்கிறது ஈவினிங் சொல்றாங்க. நைட்டு உணவுன்னு உணவுன்ற வார்த்தை இரவுக்கே கிடையாது. ஓகேங்களா? சாயங்காலம் 7 மணிக்கு உணவு சாப்பிடணும். 7 மணிக்கு சாப்பிடணும். சாப்பிட்டு 1 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரத்துல ஒரு வாக்கிங் போகணும். நைட் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகணும். இரவு 8 மணிக்கு படுத்துடணும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்ததுனாலதான் அவங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாம என்னைக்காவது எல்லாமே ஆபரேஷன் போய் தான் குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா? இந்த காலத்துல இத்தனை பேர் ஆபரேஷன் பண்ணி குழந்தை பார்த்துருக்காங்க. யாரு கேட்டு பாருங்க. 8 குழந்தை 10 குழந்தை பார்த்தவங்க எல்லாம் எதுவுமே ஆபரேஷன் பண்ணல. குழந்தை பிறந்தே கிடையாது. ஓகேங்களா? அந்த வேலை அந்த அளவுக்கு வேலை. ஏன்னா குழந்தை உருவானதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் தான் கம்மிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வேலை. தொடர்ந்து அதை தூக்கி இதை தூக்கி இடி எல்லா வேலையும் மாவாட்டுறதுல இருந்து ஊடு கூட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க. ஸோ வேலை செய்ய அது இலகுவா அந்த குழந்தை பிறந்த அமைப்பு உருவாச்சு. அன்னைக்கு அந்த பாட்டி வைத்திய முறை அப்படின்னு இந்த அஞ்சரை பெட்டி வைத்தியம் வந்து நம்ம வீட்டுல எப்பயுமே இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் அந்த அஞ்சரை பெட்டியில தீர்வு இருக்கும். ஓகேவா? தலைவலியில இருந்து கழுத்து வலி எந்த வழி வந்தாலும் சரி அவங்க ஒரு இதை எடுத்து சொல்ற மாதிரி கொடுப்பாங்க. சாப்பிட சரியா இருக்கும். அன்னைக்கு மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்றாக இருந்தது. மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்று. நம்மளுடைய ராஜாக்கள் கூட மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்றாக தான் இருந்துச்சு. ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய மருத்துவர் இருப்பாரு. அவரே மிகச்சிறந்த ஜோதிடரா இருப்பாரு. அவரே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லுவார். மூலிகை சொல்லுவாரு. இந்த மூலிகை தான் இந்த நோய்க்கு குணப்படுறது. டக்கு டக்கு டக்குன்னு மூலிகை சொல்லுவாங்க. அந்த மூலிகை எடுத்துட்டு வந்து சரி பண்ணா இந்த நோய் குணம் மாறிடும். ஓகேங்களா? இப்ப அதுலயே ஒரு சூட்சமத்துக்குள்ள போறேங்க. நம்ம ஜாதக ரீதியா பார்க்கும்போது உடம்புல மொத்தம் 108 பாதங்கள் உண்டு. 108 நம்ம ஜாதக ரீதியா போகும்போது மொத்தம் 108 பாதங்கள் இருக்கு. இந்த 108 பாதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 108 பாதங்கள் இருக்கு. இந்த 108 பாதங்களுக்குமே 108 புள்ளிகளாக இறைவன் நமக்கு பிடிச்சிருக்காரு. நமக்கு ஒரு பாடியை வந்து 108 வர்ம புள்ளிகளா பிடிச்சிடுறாரு. 108 வர்ம புள்ளிகளா பிடிச்சிடுறாரு. அந்த 108 வர்ம புள்ளிகள்ல 12 படுவர்மம் சொல்லி 12, தொடுவர்மம் சொல்லிட்டு 96, படுவர்மம் சொல்லிட்டு 12, படுவர்மா அப்படின்னு போட்டுக்கோங்க. படுவர்மம் 12 போட்டுக்கோங்க. தொடுவர்மம் சொல்லிட்டு 96 போடுறாங்க. ஓகேங்களா? இந்த படுவர்மம் 12ங்கிறது வந்து உங்களுடைய லாக்கிங் பாயிண்ட்னு பேரு. உங்களுடைய லாக்கிங் பாயிண்ட் அப்படின்னா இங்க நீங்க அடிச்சீங்கன்னா உங்களை ஆஃப் பண்ணிடலாம், முடிச்சிடலாம், செயலிழக்க வச்சிடலாம். வர்மா படிச்சவங்களுக்கு, வர்மா பயன்படுத்துறவங்களுக்கு இது அவங்களுக்கு தெரியும். இந்த லாக்கிங் பாயிண்ட் யாரும் அவனை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. டக்குன்னு இந்தியன் படத்தில் தாத்தாடி பேர்ல பழைய இந்தியன் படம், இந்த படம் இல்ல. ஓகேங்களா? என்ன பண்ணுவாரு? டக்குன்னு வந்து அப்படி பிடிச்சி இப்படி பாரு. அதான் லாக்கிங் பர்பஸ். அதெல்லாம் படுவர்மா வகையான. ஓகேங்களா? இந்த படுவர்மா வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தினுடைய ஒரு அங்கம் தான் படுவர்மா. ஜோதிடத்தினுடைய பல பிரிவுகள்ல வர்மாவும் ஒண்ணு. அப்ப மனிதனுடைய 108 புள்ளிகள் எங்க இருக்கு? வர்ம புள்ளிகள் எங்க இருக்கு? எந்தெந்த பாயிண்ட தொட்டா நம்ம இப்ப அக்குபஞ்சர் சொல்றாங்கல்ல,
இந்த பாயிண்ட் ஊசி போட்டு அது சரி பண்ற மாதிரி. ஸோ எந்தெந்த பாயிண்ட வந்து அதை பண்ணா அது சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், அது மூலியமா டெவலப் கிடைக்கும் அப்படின்னு எடுக்கிறது தான் இந்த பாயிண்ட். அப்ப இந்த வர்மால படுவர்மாங்கிறது 12ன்னு சொல்றாங்க, தொடுவர்மாங்கிறது 96ன்னு சொல்றாங்க. இந்த படுவர்மா 12 மட்டும் நான் சொல்லிடுறேன், மீதி இருக்கிறது எல்லாமே தொடுவர்மா தான். ரைட்டா? சரி, இந்த படுவர்மம் 12 எது சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நம்ம பொதுவா வந்து ஒரு ராசியில ஒரு கிரகம் இருந்து அதே கிரகம் அம்சத்துல இருந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? வர்க்கோத்தமம். அப்ப எந்தெந்த கிரக பாதங்கள் வர்க்கோத்தமம் வருதோ அதுதான் படுவர்மம். அதுதான் படுவர்மம் பேரு. சும்மா எல்லாம் சொல்லல, முன்னோர்கள் சொன்னது சும்மா எல்லாம் சொல்லல. லாக்கிங் பாயிண்ட் அதுதான் இருக்கு. அப்ப லாக்கிங் பாயிண்ட் எது சொல்றோம் பாருங்க. அஸ்வினி 1 சொல்லலாமா? அஸ்வினி 1 ராசிலி அம்சத்துல எங்க வரும்? மேசத்திலேயே தான் வரும். சொல்லலாமா? அடுத்தது 2வது ரோகிணி 2 சொல்லலாமா? சொல்லலாமா? ரோகிணி 2 ராசிலி அம்சத்துல எங்க வரும்? ரிஷபத்துல தான் வரும். 3வது புனர்பூஷம் 3 புனர்பூஷம் 3 மிதனத்துல தான் வரும். 4வது புனர்பூஷம் 4 சொல்லலாமா? சொல்லலாமா? ஓகே. 5வது பூரம் 1. 5வது ராசிலி அம்சத்துல வரணும். எங்க வரணும்? பூரம் 1 தானே வரும். பூசை எங்க வந்து? பூசை கடகராசி. ஓகேங்களா? இங்க பூரம் வந்துருச்சு. அடுத்தது இங்க என்ன வரும்? சித்திரை. சித்திரை எத்தனாம் பாதம் வரும்? சித்திரை 2. சித்திரை 2வது பாதம். சூப்பர். இங்க என்ன பாதம் வரும்? 3. சித்திரை 3. சித்திரை 3வது பாதம். அற்புதம். இங்க என்ன பாதம் வருது? அனுசம் 4. எத்தனாவது பாதம்? 4. அனுசம் 4வது பாதம். சூப்பர் சார். இங்க என்ன பாதம்? உத்திராடம் 1. இங்க உத்திராடம் 1. இங்க உத்திராடம் 2. இங்க உத்திராடம் 2. இங்க சதயம் 3. இங்க ரேவதி 4. ஓகேங்களா? சோ இந்த 12 பாதங்கள் தான் படுவர்மங்கள். நான் சொல்லாத மத்த பாதங்கள் தான் தொடுவர்மங்கள். புரியுதா? இந்த படுவர்மால மட்டும் உங்களுக்கு 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ இருந்துருச்சு அப்படின்னா அங்க கொஞ்சம் லாக்கிங் சிஸ்டம் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ இந்த படுவர்ம பாதங்கள்ல இருக்கும்போது அதுக்கு லாக்கிங் சிஸ்டம் அதிகமாக இருக்கு, பாதிப்புகள் அதிகமா இருக்கு. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ வந்து படுவர்மத்துடைய அமைப்பு இதுதான். இப்ப நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா? நம்ம மொத்தம் வந்து இதுல பார்த்துட்டோம். இதை நல்லா பாருங்க. இந்த இடத்துல சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரம் 3வது பாதத்துல, அதாவது 10 டிகிரில உச்சமா வர்றாரு. அஸ்வினி நட்சத்திரம் 3வது பாதம்ங்கிறது எங்க வரும்? ராசியில வந்து மேசத்திலையும், அம்சத்துல எங்க வரும்? மிதனத்துல வரும். அப்ப ஒரு மனிதன் இது லக்னம், சூரியன் தான் ஜீவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா 84 லட்சத்துக்கும் மூலாதாரம் யாருன்னா சூரியன் தான். இந்த ஜீவன் உயிர் வாழ்வதற்கான அனைத்து விஷயமான சுவாசத்தை கொடுக்கறது யாருன்னா புதன், காற்று. புரிஞ்சுதா? புதன் வந்து காற்று தத்துவத்தில் வரக்கூடிய நபர். அப்ப இந்த காற்று காற்று மட்டுமா கொடுக்குறாரு, கணக்கீடுகளும் செய்யறாரு. மூச்சு காற்றை கணக்கிடுறது யாரு? அவர் தான். உனக்கு இத்தனை கோடி சுவாசம் இருக்குன்னு சொல்றது யாரு? இவர் தான். இவர் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. சோ இதுதான் அதோடைய தொடர்பு. அப்ப சூரியன் 10 டிகிரி உச்சமா வராரு. இந்த சூரியன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் என்னது? அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் என்னது? யாருடைய நட்சத்திரம்? கேதுடைய நட்சத்திரம். அப்ப கேது அப்படிங்கிறது யாரு அப்படின்னா மனித அதாவது நோய் சார்ந்த விஷயங்கள்ல பார்க்கும்போது நோய்களை குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல கேது என்பது சித்த மருத்துவத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இதுக்கு நேர் ஆப்போசிட் யாருன்னா சுவாதி நட்சத்திரம்.
சுவாதிங்கிறது ராகு. ராகு என்பது அலோபதி வைத்தியம். ராகு என்பது அலோபதி வைத்தியம். ரைட்டுங்களா? இப்ப அப்படியே உள்ள வரனேன். ஒரு பாவத்திற்கு நேர் 7ஆம் பாவம் தான் அதனுடைய நிவர்த்தி பாவகம் அல்லது சமநிலை பாவகம்னு பேரு. புரியுதா? ஒரு பாவத்துக்கு அதோடைய நேர் 7ஆம் பாவம் தான் நிவர்த்தி பாவகம், அதுக்கு சமநிலை பாவகம்னு பேரு. அப்ப இங்க நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லாரும் நம்ம வந்து அலோபதி வைத்தியத்துக்கு போறோம். சரி, இப்ப அலோபதி வைத்தியம் எடுக்கக்கூடிய நபர்கள் யாராவது, சார் நான் இத்தனை வருஷமா வந்து அலோபதி வைத்தியம் எடுத்திருக்கிறேன், எனக்கு சுகர் நல்லாயிருச்சு, எனக்கு இதய பிரச்சனை நல்லாயிருச்சு, எனக்கு வந்து எல்லாம் நல்லாயிருச்சுன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? அலோபதி மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், எனக்கு இந்த பிரச்சனை நல்லாயிருச்சு சார் அலோபதி எடுத்ததுனால, மருந்துகள் எடுத்ததுனால அப்படின்னா, அதுக்கான வாய்ப்புகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் கொடுக்கறதே கிடையாது. இருந்தாலும் கொடுக்கறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, ஓகேங்களா? இருந்தாலும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நீங்க மருந்து வாங்கலன்னா அவங்களுக்கு மிக வியாபாரம் கெட்டு போயிடும். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, தீர்வை கொடுக்காமல் சமாதானத்தை கொடுக்கிறார்கள். நோட் திஸ் பாயிண்ட். தீர்வு கொடுக்கல, சமாதானத்தை கொடுக்குறாங்க. சமாதானம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு வலிக்குது, மாத்திரை போட்டா வலிக்காம போயிடும். அப்ப பிரச்சனை தீர்ந்ததுனால வலி நல்லாவல, பிரச்சனையை சமாதானப்படுத்துறதுனால வலி குறைந்திருக்குது. வலி தெரியாம உங்க மூளை அசப்பணிக்குச்சுன்னு அர்த்தம். வலி இருக்குது, அந்த வலியோட வலி தெரியாம இருக்கிறதுக்கான மயக்க மருந்து நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. புரிஞ்சுதா? இதுதான் அலோபதி செய்யும். ஆனா சித்தா அப்படி கிடையாது. சித்தா வந்து கேதுவை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கேது எங்க இருந்தாலும் அந்த இடத்த சுத்தப்படுத்தும், அந்த இடத்த அப்படி நியூட்ரல் பண்ணி விட்டுரும். அப்ப சித்த வைத்தியம் என்பது பிரச்சனையோடைய ஆழம் சென்று அடிவேருக்கு சென்று அதை டோட்டலா காலி பண்ணாம அது விடாது. இதுதான் அலோபதிக்கும் சித்த வைத்தியத்துக்குள்ள வித்தியாசம். ஓகேங்களா? அப்ப நம்மளுடைய மூதாதையர்கள் பயன்படுத்துறது எல்லாமே சித்த வைத்தியம். ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் எப்ப வருதோ அந்த நோய்க்குண்டான மருந்த அவன் இருக்கிறதுல இருந்து 100 மீட்டருக்குள்ள இறைவன் கொடுத்துருவானாமா. ஒரு மனிதனுக்கு நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த நோய்க்குண்டான மருந்த அவன் இருக்கிற இடத்துல இருந்து 100 மீட்டருக்குள்ள இயற்கை மூலியமாகவே ஒரு மூலிகையாக இறைவன் கொடுத்து விடுவான் என்பதுதான் பிரபஞ்சத்தினுடைய வாக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இப்ப இருக்கிறது வந்து 100 மீட்டருக்குள்ள ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறோம். ஓகேவா? எல்லாரும் முதல்ல என்ன பண்ணோம், போறோம், பிரச்சனை சொல்றோம். ஓகேங்களா? ஒரு எது வந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். ஏன்னா நமக்கான வேகம், நாளைக்கு வேலைக்கு போகணும், நான் இப்பயே டயர்டா இருக்குது, ஒரு ஊசி போட்டா நாளைக்கு நான் வேலைக்கு போயே ஆகணும். எல்லாம் ஷெட்யூல்டு வாழ்க்கை. யாருமே நம்ம உடம்புக்காக வாழ்றதில்ல. நான் என்ன உட்பட நான் சொல்லிட்டு இருக்கேன். யாருமே நம்ம உடம்புக்காக வாழ்றதே கிடையாது. எல்லாருமே என்ன பண்றோம், தேவைக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு தேவை, புரியுதுங்களா? எனக்கு கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, படிப்புக்கு போகணும், வீடு வாடகை கட்டணும், ஏதாவது ஒரு சூழ்நிலை கமிட்மெண்ட் உருவாக்கி தூக்கி தலைமையில போட்டுக்கிட்டு அதுக்காக வாழ்க்கைய ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. கார்பரேட்டுக்காரோடைய சதி இதுதான். லோனை கூப்பிட்டு கொடுக்கறது, லோனுக்கு அப்புறம் நம்ம அலையிறது, இப்படியே கட்டட வாழ்க்கை போறது, இப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. சோ நமக்காக நம்ம உடம்புக்காக யோசிக்கிறதும் கிடையாது, வாழ்றதும் கிடையாது. ஓகேங்களா? கோயிலுக்கு போகணும்னு சொல்றாங்க. எதுக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்றாங்க? சாமியை நீங்க போய் பார்க்கணுன்றதுனாலயா, இல்ல சாமி உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறதுனாலயா? எதுவுமே கிடையாது. கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சிம்பிள் லாஜிக்குங்க. கோயிலுக்கு போகும்போது ஒரு 3 தடவை சுத்தி வருவோம். கோயில் பெருசா இருக்கும். கோயில் வந்து இங்க இருந்து இறங்கி இங்க இருந்து உள்ளுக்குள்ள போய் நீங்க வந்து அப்படியே நடந்து போய் ஒரு 3 சுத்து சுத்திட்டு வருவீங்க. அட்லீஸ்ட் கோயிலையாவது சுத்துவீங்க. அந்த கோயில் இருக்கக்கூடிய நேரத்திலேயாவது உங்க மனசு அமைதியா இருக்கும், வேற சிந்தனை இருக்காது. ஓகேங்களா? ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும். அந்த அதிர்வுகள் வந்து அந்த தீபம் ஏற்றதுனாலையும் மந்திரங்கள் உச்சாரணம் பண்றதுனாலையும் அந்த கருங்கல்ல பட்டு அது ரிட்டர்ன் ஆகும்போது உங்க மனசு சாந்தமாகும். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் கோயிலுக்கு போகணும்னு சொல்றது. ஓகேங்களா? எந்த இந்துக்களாவது, நீங்க சொன்னா என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், யாராவது ஒரு வாரத்துல ஒரு நாளைக்காவது கோயிலுக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். அட்லீஸ்ட் கோயிலுக்கு போகணுங்கிற உதாரணமா கொண்டு போறோம்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் நண்பர்கள் அழகா வெள்ளிக்கிழமையானா 100% போறாங்க. பாக்குறோமா? தக்கா போறதை எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை அவங்க பண்ணாதவங்க கம்மி பேர் தான். 100ல ஒருத்தன் தான் இருப்பான், லட்சத்துல ஒருத்தன் தான் இருப்பான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா எல்லாரும் கம்பல்சரி போறாங்க. கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கோங்க, சண்டே ஆனா ப்ரேயர் பண்றாங்க. அவங்க அதுக்கான ப்ரேயர் சண்டேனா கம்பல்சரி ஒதுக்குறாங்க. ஏன்னா இவங்க சந்திரன் நம்பி பண்றாங்க, அவங்க சூரியனை நம்பி பண்றோம். நாம அதை எல்லாமே கிரகமா நினைச்சு சிவனும் சக்தியமா நினைச்சு பண்றோம். அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இருக்கு, நமக்கு கட்டாயம் கிடையாது. ஓகே, நம்ம என்ன பண்றோம், வாரம் சண்டே மட்டும்தான் லீவு. இன்னைக்கு மட்டன் எடுக்கணும், சாப்பிடணும், மதியத்துக்கு மேல தியேட்டருக்கு போகணும், இல்லைன்னா பீச்சுக்கு போகணும், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பூங்கா பார்க் இந்த மாதிரி போகணும். இப்படிதான் நம்ம மைண்ட் செட் பண்ணி குழந்தைங்களை வளர்க்கிறோம். குழந்தைங்க என்ன பண்ணுது, இன்னைக்கு இருக்கிற துரித உணவுகள் ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ஸ். ராகுவோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா நோய்க்கு காரகம் யாருன்னா துரித உணவுகள் தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? எல்லா துரித உணவுகளும் எடுத்து எது ஜீரணம் ஆகாதோ, எது ரொம்ப தாமதமா ஜீரணமாகுமோ, எது அதிகமா கலப்படம் செய்யப்படுதோ, எது ரொம்ப சுவை உடையதோ, எது காரம் கொடுக்கக்கூடியதோ, அது எல்லாமே இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இலகுவா போயிட்டு கட்டுன்னு கட்டுறோம். அதுதான் நோய்க்கு பிரதானம். சரி, நோய் எப்படி சார் வருது? நோய் தானா வந்துருமா? ஓகேங்களா? இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, ஒரு ஒரு பழைய சொத்தை எல்லாம் மீந்து போனதையும் ஒரு பழைய பானையில ஊத்தி வச்சீங்கன்னா அது எப்படி இருக்கும்? 3 நாள் கழிச்சு அந்த வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதே வேலையை தான் நம்ம நம்மளுடைய உடம்புக்கு, நம்மளுடைய வயிற்றுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அது என்ன பண்ணுது, அது முடிஞ்ச வரைக்கும் பாக்குது, அதுக்கப்புறம் அது கெட்டு போயிருது. அதனால கஷ்டப்படுறது நம்ம தான். அந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறது நம்ம தான். அப்ப உடலுக்கான தேவைக்கான உணவு என்ன, நம்ம உடம்புக்கு என்ன தேவை, அது எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். காலையில ஒரு 75% சாப்பிடலாம், மதியம் 100% சாப்பிடலாம், இரவு 50% சாப்பிடணும். இதுதான் பிராக்டிக்கல். அதிகமா ஜீரணம் ஆகாத, ஜீர்ணிக்க முடியாத உணவுகள் இரவு சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனா நம்ம யாரும் ஃபாலோ பண்றதே கிடையாது. நைட்டு தான் மேக்சிமம் சப்பாத்தி சாப்பிடுறோம், நான்வெஜ் சாப்பிடுறோம், புரோட்டா சாப்பிடுறோம், இதெல்லாம் நைட்டு தான் சாப்பிடுறோம். ஆனா இது என்ன சொல்றது, ஜீரணம், கல்லீரல் அதிகமா சீக்கிரம் பாதிக்கப்படும் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. ரைட்டா? அதே போல ஒரு மனிதனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கோ, ஜாதகத்துக்குள்ள போவோமே, ஜாதகத்துக்குள்ள வரேன், மனித உடம்புல ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்புல நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், லக்னம் என்பது தலை. லக்னம் என்பது என்னதுங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தலைப்பகுதி. ஓகேவா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தலைப்பகுதி, அதுதான் சூரியன் உச்சமாகக்கூடிய இடம். சோ லக்னம் என்பது தலைப்பகுதி. ரைட்டா? இப்ப யாருக்கெல்லாம் லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரோ, யாருக்கெல்லாம் லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காங்களோ அவர்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் உறுதியாக வரும். லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா தலை சார்ந்த பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க வாழ்க்கையில சந்திச்சே ஆகணும். ஓகேங்களா? இது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்தது 2வது பகுதி என்னதுங்க, முகம், கண், காது, கண், வாய், மூக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வருதுங்க. முகம் சார்ந்த விஷயம், கண்ணம், இது எல்லாமே முகம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் 6 சம்பந்தம் வந்திருக்குது, 2ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் 6ஆம் இடத்தோட சம்பந்தம் வந்திருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு வகையில கண்கள் பாதிக்கப்படுறது, இல்ல பற்கள் பாதிக்கப்படுறது, மூக்கு பாதிக்கப்படுறது, கன்னம் பாதிக்கப்படுறது, தாடை பாதிக்கப்படுறது, நெற்றி பாதிக்கப்படுறது, ஏதோ ஒரு வகையில வருது. இந்த லக்ன பாதிப்பு, லக்னாதிபதி 6 சம்பந்தம் சொன்னல, இது தலை, முடி லக்னம் பாவம் தான். ஓகேங்களா? முடிங்கிறது லக்ன பாவம் தான். சோ முடி பாதிக்கப்படுறது, இதெல்லாம் லக்ன பாவத்தில் வரக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? சோ லக்னாதிபதி 6ன்னா தலை சார்ந்த பிரச்சனை. 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வந்தது அப்படின்னா முகம் சார்ந்த இதான் ஒரு பிரச்சனை. அடுத்தது 3ஆம் அதிபதி 6, 3ஆம் இடம் காது, மூக்கு, தொண்டை, கழுத்து சொல்லுவோம், கழுத்து பகுதி. கழுத்து பகுதி எல்லாம் 3ஆம் இடம், தொண்டை, கழுத்து, தொண்டை பகுதி எல்லாம் 3ஆம் இடம். ஓகேங்களா? சோ இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை யாருக்கெல்லாம் 3, 6 சம்பந்தம் இருக்குதோ இவங்களுக்கு தொண்டை சம்பந்தப்பட்டது, கழுத்து சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக பிரச்சனை வரும்.
என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை வரும். அப்ப நீங்க முதல்ல ஒருவேளை மருத்துவ ஜோதிட வகுப்புல என்னால கலந்துக்க முடியலன்னா கூட இந்த சின்ன சின்ன ரூலை வச்சு கூட நீங்க ரூல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கலாம், முடியாதவங்க இதை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 4வது இடம்ங்கிறது வந்து இதயம், நுரையீரல், இதயம், நுரையீரல் பகுதி, இதய பகுதி, இது சார்ந்த இதயத்துடைய மேற்பகுதி, இது சார்ந்த பிரச்சனைகள் 4ஆம் இடம் என்பது. அப்ப 4ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு சார் அப்படின்னா இவங்களுக்கு இது சார்ந்த பிரச்சனைகள் வரும். இதோட சேர்ந்து கிரகத்தையும் பார்க்கணும். அதை நான் பின்னாடி சொல்லி கொடுக்குறேன். இதோட சேர்த்து கிரகத்தையும் நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் பிரச்சனை வருமா, இதயத்துக்கு பிரச்சனை வருமா, நுரையீரலுக்கு பிரச்சனை வருமானது நம்ம பாத்துக்கலாம் பின்னாடி. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது வயிறு, வயிறு பகுதி, இது இதயத்துடைய கீழ்ப்பகுதின்னு எடுத்துக்கலாம், வயிற்று பகுதியும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 5வது வந்து வயிற்று பகுதி, வயிறுல இருக்கக்கூடிய குடல், ஓகேங்களா, இதெல்லாம் வரும். இந்த இதயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல் மண்ணீரல்லாம் இந்த இதயத்திலேயே எடுத்துக்கலாம். நீங்க கல்லீரல் வந்து இந்த 4ஆம் பாவத்திலேயே தொடர்பு வருது. 4ஆம் பாவத்துக்கு கீழேயே வந்து தொடர்பு வந்துருது. கல்லீரல் மண்ணீரல்லாம் 4ஆம் பாவத்துக்குள்ளே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து வயிற்று பகுதி, வயிறுல வந்து பாத்தீங்கன்னா குடல் இருக்கக்கூடியது, பெருங்குடல், சிறுங்குடல் இருக்குது இல்லையா? இந்த பெருங்குடல் எல்லாமே அந்த 5ஆம் பாவத்துல வரும். சிறுங்குடல் எல்லாமே 6ஆம் பாவத்துல வரும். பெருங்குடல் எல்லாம் 5ஆம் பாவகம், சிறுங்குடல் எல்லாமே 6ஆம் பாவத்துல வரும். அப்ப என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள். அப்ப 4ஆம் அதிபதி 6க்கு போனா இதயம் சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை. 5ஆம் அதிபதி 6க்கு போனா வயிறு சார்ந்த பிரச்சனை. 6ஆம் அதிபதி 6லயே இருக்காருன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க சிறுகுடல்ல பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அதாவது இந்த பகுதி மட்டும் கிடையாது, பின்னாடி எடுத்துக்கலாம். அப்படியே முதுகு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியை அதே நேருக்கு வரதை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்னி வந்து 6-7 ரெண்டுக்குமே சம்பந்தம் இருக்கு. சிறுநீரகம் என்பது 6-7 ரெண்டுக்குமே சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். சிறுநீரகம் பாதிப்புங்கிறது 7ஆம் இடம். இது அடிவயிறுன்னு போட்டுக்கோங்க, இது சிறுநீரகம்னு போட்டுக்கோங்க. 6ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் சிறுநீரக சம்பந்தம் பண்ணுங்க. ஓகே, 7-6 சம்பந்தம் இருக்கு சிறுநீரக பாதிப்பு. ஓகேங்களா? இது எடுத்துக்கலாம். 8ஆம் இடம் என்பது மர்ம உறுப்புகள். ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய ஆசன வாய் சார்ந்த விஷயங்கள். அப்ப இன்னர் பாவகம் வாய் என்பது 2ஆம் பாவகம், 8ங்கிறது அவுட்டர். ஸோ வந்து மலவாய் அப்படிங்கிறது வந்து 8ஆம் பாவகம். மலவாய் பேக் சைடு இருக்கிறது எல்லாமே எல்லாம் வந்து சரிங்களா. இந்த 7ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய யூரினரி சிஸ்டம்ஸ் எல்லாமே 7ஆம் பாவத்துல தான் வரும். ஓகேங்களா? யூரினரி சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்த 7ஆம் பாவத்துல தான் வரும். 8ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா மலவாய் வரும். ஓகேங்களா? 9ஆம் பாவத்தை பண்ணுங்கம்மா. மனோன்மணி மேம் கொஞ்சம் மீட் பண்ணுங்க, நான் மீட் பண்ணிட்டா. ஓகே, தேங்க்யூ. பாருங்க, 9ஆம் பாவகம் என்பது தொடை, மனிதனுடைய தொடையில பிரச்சனைங்கிறது 9ஆம் பாவகம். இப்ப வந்து யாருக்கெல்லாம் 6ஆம் இடத்தோட மீது சிம்பிள் லாஜிக்குங்க. 6ஆம் இடம் என்பது நோய், 6ஆம் இடம்ங்கிறது நோய். உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல 6ஆம் அதிபதியோட எந்த பாவாதிபதி தொடர்பு வராதோ அது சார்ந்த பிரச்சனைக்கு நீங்கள் பிறவி எடுத்திருக்கீங்க. சப்மிட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. அது சார்ந்த பிரச்சனைக்காக நீங்க பிறவி எடுத்திருக்கீங்க, கஷ்டப்பட போறீங்க. ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு சார் மீட் பண்ணிக்கங்க சார். மீட் பண்ணத மறுபடியும் ஆன் பண்றீங்க. ஓகேங்களா? நீங்க அதுக்காக நீங்க சிம்பிள் லாஜிக்குங்க. 6ஆம் இடம் என்பது என்னன்னா உணவு பழக்க வழக்கங்கள். உணவு என்பது 2ஆம் பாவகம், உணவு என்பது 2ஆம் பாவகம். அதோடைய பழக்க வழக்கங்கள் ருட்டீனா நம்ம சாப்பிட்டே இருக்கிறோம்ல, ஓகேங்களா, அது வந்து 6ஆம் பாவகம். நீங்க எதை அதிகமா சாப்பிட்றீங்களோ அதனுடைய பின் விளைவுகள் வந்து 6ஆம் பாவத்துல இருக்குது. அது மூலியமா என்ன ஆகும்? இப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு காரமா உணவுகள் சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்படியே அலரும் இல்லையா? அதோட பின் விளைவுகள் இருக்குது இல்லையா? நாளைக்கு காலையில கஷ்டப்படணும். அப்ப இந்த கார உணவுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய மகத்துவம் இருக்கு. அப்ப இதுதான் அதோடைய பின் விளைவுகள். அப்ப இந்த 6ஆம் பாவத்தினுடைய விஷயங்கள் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வரக்கூடியது. ஓகேவா? அப்ப அந்த 6ஆம் பாவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப எந்த பாவம் ஏதாவது சம்பந்தப்படுறது? 8ஆம் அதிபதி 6க்கு போறாரு, இவங்களுக்கு மோஷன் பிரச்சனை வரும். மோஷன் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்புகள் கண்டிப்பா வரும். ஜீரணம் சீக்கிரம் ஆகாது, ஜீரணம் வந்து சீக்கிரமா ஆகாது. 6-8 சம்பந்தம். 7ஆம் அதிபதி 6ல சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், யூரினரி சிஸ்டம் பாதிப்புகள் வர்றது, கிட்னி பாதிக்கப்படுறது, இது தொடர்புகள் வருது. அதே போல 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொடை. ஓகேங்களா?
அப்ப நம்ம தொடை பகுதியில பிரச்சனை இருக்குதா, தொடையில அறுவை சிகிச்சை பண்ணிட்டேன் சார், அடி வாங்கிடுச்சு சார், எலும்புகளை வந்து ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் சார், இது எல்லாம் 8 குடைவன் 6ஆம் இட சம்பந்தம் சார். 9 குடைவன் 6ஆம் இட சம்பந்தம். 9 குடைவன் 6ஆம் இடம் வந்ததுன்னா தொடை. ஓகேங்களா. அடுத்தது வந்து முழங்கால், கணுக்கால், முழங்கால், கணுக்கால், பாதம். இப்படிதான் மனிதனுடைய 12 ராசிகள் மனிதனுடைய உடல் அமைப்பு வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த முழங்கால் வந்து 6ஆம் இடத்தோட சம்பந்தம். அடிக்கடி முழங்கால் வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்றது. கணுக்காலுங்கிறது இது அந்த கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் வலிக்கிறது எல்லாமே கணுக்காலு. பாதம், எனக்கு வந்து ஆணி வந்துருச்சு, காலில் ஒரு விரல் கிடையாது, ஏதாவது ஒரு பிரச்சனை, 6 8 சம்பந்தம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, 6ஆம் இடம் என்பது தீரக்கூடிய நோய். 6ஆம் இடம் என்பது தீரக்கூடிய நோய். 6 8 சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா தீராத நோய். வாழ்நாள் முழுவதும் நான் நோயாளியா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேரு தீராத நோய்னு பேரு. அப்ப 8 சம்பந்தம் வரக்கூடாது. 6ன்றது நோய் வரும், அந்த நோய் வந்து எக்காரணத்தை கொண்டு 8 சம்பந்தத்தோட வரக்கூடாது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா அது தீரவே தீராது. வாழ்நாள் முழுவதும் மெடிசன் எடுத்தது ஆகும். இருக்கிற வரைக்கும் அந்த உடம்புக்கு வந்து தேவை, சமாதானம் தேவை, எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா. இப்ப இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே நம்ம உடம்பு, நம்ம சொல்லுவாங்க காய்ச்சல் வந்ததுன்னா 3 நாள்ல சரியாயிரும், அதிகபட்சம் 1 வாரத்துல சரியாயிரும். ஓகேவா. நீங்க மெடிசன் சாப்பிட்டாலும் 1 வாரத்துல சரியாகும், மெடிசன் சாப்பிடலினாலும் 1 வாரத்துல சரியாயிரும். இதுதான் நம்ம உடம்புடைய தன்மை. நீங்க வந்து நான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டதானே எனக்கு நல்லா ஆகும், அதெல்லாம் நம்ம மனசு சொல்லக்கூடியது. மனநோய் அது, உடல் நோய் அப்படி கிடையாது. உடம்பு வந்து இயல்பாவே எதிர்ப்பு சக்தி இருக்கு உடம்புல. நம்ம எது எதுனாலும் சரி அதுக்கான ரெட்டிஃபிகேஷன் ரிலாக்ஸேஷன் தான். நம்ம சொல்லுவாங்கல்ல, எதுவுமே பொதுவா நம்ம வந்து காய்ச்சல் வந்துட்டாவே சாப்பிடாம இருப்போம், ஞாபகம் இருக்குதான், எதையும் சாப்பிட முடியாது. அப்படி நமக்கு எதுக்காக சொல்றாங்க, உடம்பு கழிவுகள்லாம் வெளியேற்றிட்டு இருக்குது. வெது வெதுப்பான நீர், வேற எதுவுமே தேவையில்லைங்க. சுட சுட நீர் வெது வெதுப்பா அப்படியே நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும், கழிவுகள் வெளியேறிச்சுனாவே நோய் சரியாயி போயிடும். அதுக்காக தான் கஞ்சி குடி, அரிசி கஞ்சி குடி, ஓகேங்களா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. வெறும் கஞ்சி மட்டும் சாப்பிடுங்க, காரம் எதுவும் சாப்பிடாதே சொல்றதுக்கான காரணம் கூட அதுதான். அப்ப உடம்பு தன்னை சுத்திகரிப்பு கொள்வதற்கு வெறும் நீர் மட்டுமே போதுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. நீர் இருந்ததுனாவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் சரியாகி போயிடும். அதனாலதான் உடம்ப பட்டினியா போடுறது. அந்த காலத்துல எல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை நமக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து பேதி மருந்து எடுத்துக்குவோம் இல்லையா. ஆனா இன்னைக்கு நம்ம பேதி மருந்து தெரியாது, எடுக்கிறதுக்கு நேரமும் கிடையாது, அதுக்காக சுத்தமா கிடையாது. ஓகேங்களா. ஆனா நாம கொஞ்சமாவது அதை செஞ்சுக்கணும். ஓகேங்களா. எத்தனை பேருக்கு நெய் அதிகமா பயன்படுத்தணும், நெய்ங்கிறது நம்ம பயன்படுத்துறோமா, நெய் பயன்படுத்துறதே கிடையாது. நெய்யில அவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு. வெறும் 1 ஸ்பூன் நெய் ஒரு நாளைக்கு நீங்க காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்று சாப்பிட்டு பாருங்க. ஒரே 1 ஸ்பூன் நெய் ஒரு நாளைக்கு எந்திரிச்சு நீங்க சாப்பிட்டு வெறும் வயிற்று சாப்பிடுங்க. ஓகேங்களா. அற்புதமான ஒரு முழுமையான ஒரு ஆற்றலை கொடுக்கும், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்துடும். அந்த அளவுக்கு சக்தி நெய்யில இருக்கு. ஓகேங்களா. நம்ம சாப்பிட மாட்டோம். காலையில எந்திரிச்சோடனே டீ இல்லைன்னா காஃபி. டீ காஃபி தான் மனிதனுடைய அழிவுக்கு முதல் காரணம், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்றது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் எல்லாம் பேக்கெட் பண்ணி அமெரிக்கா, லண்டன், பிரிட்டன் அப்படின்னு போயிட்டு இருக்குது. ஏன்னா அவெல்லாம் அதிகமா காசு கொடுத்து வாங்குறான். நம்ம சாப்பிட்றதெல்லாம் சக்கை, எல்லாம் கெமிக்கல், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. ஸோ கெமிக்கல் குடிச்சா என்ன ஆகும், ஒரு ஒரு நம்ம அதாவது சிறுநீரகம் என்ன பண்ணா பிரிக்கிறோம்ல, அந்த உணவுப் பொருளை வந்து சிறுநீரமா பிரிச்சுட்டு மீதிக்கெல்லாம் மாத்தணும், கழிவுகளை வெளியேற்றணும். அப்ப நீர் நம்ம என்ன பண்றோம், தேநீரை கொதிக்க வைக்கிறோம், காஃபியில கொதிக்க வைக்கிறோம், எல்லாம் போட்டு கெமிக்கலை உள்ள ஊத்தி அது சுத்திகரிப்பது அது எவ்வளவு கஷ்டப்படும். உங்களை செய்ய சொன்னா நம்ம பிரிச்சிருவோம், நம்ம உடம்பு செய்ய முடியுமா நம்மளால. அப்ப எதையுமே நம்ம கேட்கறதே கிடையாது. உடம்புக்கு தேவையான விஷயங்களை எதையுமே நம்ம கேட்கறது இல்லை, எல்லாம் ஆப்போசிட் தான் பண்றது. ஆனா நோய் வந்துச்சுன்னு சொல்றது, உடம்ப கஷ்டப்படுத்துறது. அது உடம்பு கஷ்டப்படுது நம்மளோட சேர்ந்து. சிம்பிள் லாஜிக்கு, நம்ம உடம்புல முதல்ல எது ஆகும் எது ஆகாதுன்னு தீர்மானிக்கும். நீங்க வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பா, இதை தீர்மானிக்கணும். ஓகேங்களா. அந்த காலத்துல 2 தடவை வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குடிக்க சொல்லுவாங்க, புதன்கிழமையும் சனிக்கிழமையும். அதுவே மிகப்பெரிய மருத்துவம். அதையும் நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. ஓகேவா. நம்ம அம்மாலாம் டெய்லி எண்ணெய் வச்சு சும்மா தலசி விடுவாங்க. ஓகேவா. நம்ம அதையும் பண்றது கிடையாது. ஓகேவா. நிறைய இயற்கையான விஷயங்களை பாரம்பரியமே பண்ணிட்டு இருந்தாவே போதும். நம்ம எதையுமே பண்றது கிடையாது, எதையுமே ஃபாலோ பண்றது கிடையாது. எல்லாமே பண்றதுனால
நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பு செயல் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நோய் வந்ததுக்கு பிறகு நோயோட தன்மையை அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மருத்துவ முறையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகமா போயிட்டு இருக்குது. அதுக்கு நிறைய மருத்துவம் வந்துருச்சு. முதல்ல பொது மருத்துவம்னு ஒண்ணா இருந்துச்சு. இன்னைக்கு கண்ணுக்கு தனியா, காதுக்கு தனியா, மூக்குக்கு தனியா, வாய்க்கு தனியா, ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு தனியா வந்து அதுக்கு ஸ்கேனு அது இது அப்படின்னு சொல்லிட்டு லொட்டு மனிதனுடைய வாழ்க்கையை சின்னாபனமாக்கி குட்டிச்சவராக்கி வச்சுட்டாங்க. ஓகேவா? இப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மீண்டும் நம்ம பாரம்பரியத்துக்குள்ள போயிருக்கிறோம். எல்லாம் போயிட்டு நீங்க இந்த இந்த அரிசி சாப்பிடுங்க, இந்த கூழ் குடிங்க, ஓகேங்களா? பழைய சோறு 250 ரூபா அப்படின்னா தாபால போய் அதை போய் சாப்பிட்டு வரோம். ஆனா அதே பழைய சோறை வீட்டுல வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு முடியாது. ஓகேவா? இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அப்ப எதுவுமே ஆரோக்கியம் தேடி நம்ம போறதே கிடையாது. நம்ம பண்றது அத்தனையுமே என்னதுங்க, உடம்ப பாதிக்கக்கூடிய விஷயமா மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வந்து என்ன இருக்கணும், கேட்டா நம்ம நல்லா இருக்கணும்ன்றோம். சைனால போய் அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மினிமம் வந்து 16 மணி நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. அவன் வந்து பாத்தீங்கன்னா 90 வயசுக்கு மேலதான் எனக்கு வயதாயிருச்சு நான் சாக போறேன்றதை ரியலைஸ் பண்றான். 90 வயசுல எனக்கு வயதாயிருச்சு நான் சாக போறேன்றதை ரியலைஸ் பண்றது 90 வயசுல. இங்க எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? 40 வயசு ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது? பயம் வந்துடுது. ஓகேவா? நம்ம இன்னும் எத்தனை வருஷம் வாழுமோ தெரியல, இந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி ஆகுது. 40 வயசுலயே நமக்கு உடம்பு கொடுக்க மாட்டேங்குது, தன்னோட ஆக்டிவிட்டி செய்ய விட மாட்டேங்குது. பயம் வந்துடுது, நடக்க முடியல, மூச்சு வாங்குது, ஓகேவா? சுவாசி இந்த மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, மன ரீதியான ஒரு மெண்டாலிட்டி. ஓகேவா? நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்ற மனம் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் தான் மனநோயின்னு சொன்னேன். ரெண்டாவது உடல் நோய். ஓகேங்களா? உடம்புல அன்வான்ட் விஷயங்களை நிறைய ஏத்துக்கிறது, நிறைய சாப்பிடுறது. எது மீண்டும் சொல்றேங்க, நமக்கு எது எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நமக்கு விஷம்னு பேரு. எது எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அதுதான் உங்களுக்கு விஷம், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க எப்ப அவாய்ட் பண்றீங்க, அதுதான் ராகு. விஷம் தானே ராகு. அமிர்தம்னா கேது, அமிர்தங்கிறது கேது, விஷங்கிறது ராகு. அப்ப நீங்க எதெல்லாம் அதிகமா சாப்பிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு விஷம். எதை நோக்கி நீங்க போறீங்களோ அதுதான் உங்களுக்கு பாதிப்பு. ஓகே, இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்ப இது மூலியமா நீங்க ஒரு பாதிப்பு அனுபவிக்க போறீங்க. அதுதான் உங்களுக்கு ராகு, அதுதான் உங்களுக்கு ஆசை. ஆசைகள் எங்க பிறப்பிடிக்கிறதோ அங்கொழுதே அதுக்கான அழிவுகளும் நிச்சயிக்கப்படுகிறது. அப்ப கண்டிப்பா பாதிப்புகள் உண்டு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், தயவு செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்க ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை மாத்திக்க முடியினாலும் குழந்தைகளுக்காவது ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? இதை சாப்பிட்டீங்கன்னா இது இப்படி வரும் எப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதோட கஷ்ட நஷ்டங்களை புரிய வச்சீங்கன்னாதான் அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி வந்ததுன்னா சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. நாள் பட அது மாறும். ஓகேவா? இப்பயே நம்மளோட சேர்ந்து நம்மளுடைய எல்லாத்தையுமே மாத்தி காலையில எந்திரிச்சுனே பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். எத்தனை பேர் குளிக்கிறோம்? எல்லாருமே சுடு தண்ணி தான், பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். ஏன்னா இன்னைக்கு தண்ணி சுத்தமா இல்லை, அதான் உண்மை யதார்த்தம். தண்ணியிலேயே கழிவுகள், எல்லாத்துக்கும் சுவாசம், காத்துல சுத்தம் கிடையாது, தண்ணீர் சுத்தம் கிடையாது, உணவுல கெமிக்கலு. உணவுகள் யாராவது நல்லது கொடுக்குறாங்களா? நமக்கு போவோம் ஆர்கானிக்ல வந்து ஒரு பொருள் 20 ரூபாய்க்கு, ஒரு கீரை கட்டு 20 ரூபாம்பா. ஆனா நம்ம ரோட்டு ஓரத்துல 5 ரூபாய்க்கு விற்பாங்க, அதை தான் வாங்கிட்டு வருவோம். ஓகேவா? 5 ரூபாய்க்கு விற்கிறது நான் தப்புன்னு சொல்லல, அது சுத்தமா இருக்குதாங்கிறது தான் பிரச்சனை இங்க. ஓகேவா? சுத்தமான பொருட்களை எத்தனை பேர் சாப்பிட்றோம்? அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கெட்டு போகக்கூடாதுன்னு மருந்தடிச்சு வச்சிருக்காங்க, ஊசி போட்டு வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையானது மிகவும் குறுகிய வட்டத்துல போயிட்டு இந்த ராகுன்ற ஒரு கிரகம் உள்ள புகுந்து மாயில மாட்டி சின்ன பின்னமாக்கி மனிதனோட வாழ்க்கையை தலைகீழா மாத்தி வச்சிருக்குது. 120 வருஷத்துல நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையானது இங்க தீர்மானிக்கப்படுது. ஓகேங்களா? 120 வருஷமா ஜோதிடத்துல 120 வருஷம் மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்படுது. அதுக்குதான் 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சூரியன்ல ஆரம்பிச்சு சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், அப்படியே ஒவ்வொரு கிரகத்துக்கு என்ன பண்றாங்க, வருஷங்கள் கொடுக்கப்பட்டு எல்லாமே இருந்தது. ஆனா அந்த 120 வருஷ வாழ்க்கை நீங்க என்ன பண்றீங்க,
40 வருஷத்துலயும் 50 வருஷத்துலயும் 60 வருஷத்துலயும் நம்ம என்ன பண்றோம், அதை அனுபவிச்சிடுறோம். அனுபவிச்சுட்டு சீக்கிரமா இடத்த காலி பண்ணிட்டு நம்ம போறோம். ஓகேங்களா? சோ கடவுள் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் காமன். கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு 10 கோடி சுவாசம் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதை தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க, ரிஷிகள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 சுவாசம், 20 சுவாசம், 30 சுவாசம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தன்னுடைய சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணி அதையே உணவா எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பல ரிஷிகள் இருந்துட்டு தான் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாது. சோ சுவாசத்தை யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, மீதி வைக்க முடியுமோ, அந்த மீதி வைக்கக்கூடிய சுவாசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சேவ் ஆகுதோ அது உங்க வாழ்நாளை அதிகரித்து கொண்டே போகும். இதுதான் விஷயம். அப்ப சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாகும். உடல் ஆரோக்கியம் ஆகணும் அப்படின்னா முதல்ல தியானத்துக்கு போகணும். தியானத்துக்கு போகணும் அப்படின்னா மனசை சுத்தப்படுத்தணும். மனசு சுத்தம் பண்ணணும்னா சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும். சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான காரணிகளை நீங்க தேர்வு செய்யணும். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை அவாய்ட் பண்ணணும், எதை தொடவே கூடாது. உங்க ஜாதகத்துல என்ன கொடுப்பன, நீங்க வாதமா, பித்தமா, கபமா, உங்களுக்கு லக்னாதிபதி எங்க தொடர்பு வந்திருக்காரு, லக்ன புள்ளி என்ன தொடர்புல வந்திருக்கு, நீங்க எதை நோக்கி போகணும், எதை நோக்கி போகக்கூடாது, எந்த பிரச்சனை சந்திக்க போறீங்க, எந்த பிரச்சனை எத்தனை வயசுல வரப்போகுது, எந்த திசாபுத்தி வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமா ஒரு மருத்துவரால முடியாது, ஆனா ஒரு ஜோதிடனால முடியும். ஓகேவா? ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா என்னமா பிரச்சனை பாங்க, சார் எனக்கு காய்ச்சல், எனக்கு தலைவலி, எனக்கு ஹார்ட் பிரச்சனை, நெஞ்சு வலிக்குது, எனக்கு வந்து வயிறு வலிக்குது, இந்த மாதிரி நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நீ போய் ஸ்கேன் எடுத்துட்டு வா, எக்ஸ்ரே எடுத்துட்டு வா, யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வா, பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வா இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சமாதானப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு பொருளை கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. ஆனா ஜோதிடம் அப்படி கிடையவே கிடையாது. ஜோதிடம் என்பது நீங்கள் விதைக்கும் வரும்போது உங்களுடைய கர்ம வினையினால் வரக்கூடிய உயிர் அனுபவிக்கக்கூடிய நோய் எது அப்படின்னு சொல்லிடும். ஓகேவா? 2வது உடல் அனுபவிக்கக்கூடிய நோய் எதுன்னு சொல்லிடும். 3வது மனம் அனுபவிக்கக்கூடிய நோய் எதுன்னு சொல்லிடும். இந்த 3ஐயும் உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த தீர்வை நீங்க தான் சொல்லணும். இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன், ரோட்ல சூட போகுது செருப்பு போட்டு போடான்னு சொல்றோம். அப்ப அதுதான் தீர்வு. இந்த நோய் வரப்போது நீ முன்னாடி எச்சரிக்கையா இருந்து இதை பண்ணிக்கன்னு சொல்றோம். இதுதான் தேர்வு. சோ ஜோதிடத்துல மட்டும்தான் நோயும் சொல்ல முடியும், தீர்வையும் சொல்ல முடியும். சில பேருக்கு தீர்வு சொல்ல முடியாது, அதுதான் காலச்சூழலை, தசாபுத்தி. ஓகேவா? உனக்கு இதுக்கு தீர்வு கிடையாது, இதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஓகேவா? இதை அனுபவிச்சு இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், நீங்க பண்ணிக்கங்க அப்படின்றதும் இது ஜோதிடத்தினால மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ப இந்த உடலுடைய ரகசியங்களை இன்னும் நிறைய இருக்குங்க, இன்னும் நிறைய இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் தான் சும்மா தூவி விட்டுருங்க, அவ்வளவுதான். அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு நம்ம உடம்பு எப்படி இருக்கு, நமக்கு என்ன விஷயம் இருக்கு, இது எப்படி பாதிக்கப்படுது, இது எல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க யோசிங்க. உங்க உடம்புக்கு டைம் கொடுங்க, உங்க உடம்ப கவனிக்கிறதுக்காக டைம் கொடுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நம்ம எல்லாத்துக்குமே டைம் கொடுக்கணும். நம்ம உடம்புக்காகவும் ஒரு டைம் கொடுங்க. ஒரு அரை மணி நேரம், ஒரு 24 நிமிஷம், ஒரு 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 நாளைக்கு அளவு கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? உடம்புக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். ஓகேங்களா? என்ன ஒரு சின்ன தியானம், யோகா, எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. உங்களால என்ன முடியுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரத்துல நேரமா படுத்துருங்க. அதிகபட்சம் இப்ப நம்மளே கிளாஸ் 9 மணிக்கு தான் முடிக்கிறோம், 9:30 மணிக்கு தான் முடிக்கிறோம். அதிகபட்சம் 10 மணிக்குள்ளேயாவது நம்ம தூங்கிடுவாங்க. அதுதான் எதார்த்தம். ஸோ அன்வான்ட் விஷயங்களை முதல்ல தவிர்த்துருங்க. நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே சேர்த்தாதீங்க. ஓகேங்களா? இது இது அப்படி அது அப்படி சீரியல் பாக்குறது, இந்த நெகட்டிவான ஒரு எனர்ஜி, ஓகேவா, இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுருங்க. நிறைய பாசிட்டிவான விஷயம் கேதர் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க உங்களை டெவலப் பண்றதுக்கு, உங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் தேவை, எதை சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும், எப்படி எல்லாம் நம்ம இது பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள உங்களுக்கு இது தகுந்த மாதிரி நிறைய இன்னைக்கு இருக்கு. ஸோ அதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்படி எல்லாம் நம்ம பேசி இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக மருத்துவ ஜோதிடம் மட்டுமல்ல, மருத்துவ ஜோதிடத்தின் மூலியமாக நிறைய விஷயங்களை நம்மளால மாத்திக்க முடியும். சோ நம்மளுடைய உடம்புல இயல்பாவே மாற்றக்கூடிய சக்தி இருந்தாலும் அந்த சக்திக்கு உறுதுணையா செயல்படக்கூடிய தன்மை நமக்கு வேணும், எண்ணம் நமக்கு வேணும். இந்த எண்ணம் நமக்கு இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும். இந்த வாழ்க்கைய மனிதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்புல உலகத்துல எதுவுமே நமக்கு வேண்டாங்க.
இந்த உலகத்துல எதுவுமே வேற பணம் வேணுமா தேவையில்லை, பெரிய எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தாலும் போதும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னாவே இந்த உடல் ஆரோக்கியம் ஒண்ணு மட்டுமே அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும். ஓகேங்களா? நீங்க எதை நோக்கியுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. உடல் ஆரோக்கியம் கெட்டா மட்டும்தான் நமக்கு எல்லாமே போச்சு. ஓகேங்களா? சோ இங்க இருக்கக்கூடிய படைக்கப்பட்டங்கள் எல்லாமே, அது பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், வீடு எது வேணா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம சுகமா இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டது தான். ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு படைக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுகம் வேற, சந்தோஷம் வேற. சந்தோஷம்ங்கிறது குடிசையிலயும் இருக்கும், கோபுரத்திலயும் இருக்கும். சோ நீங்க இருக்கக்கூடிய இடத்த மனநிலையை பொறுத்துதான் இருக்கு. ஓகேங்களா? அதனால நீங்க எங்க எப்படி இருந்தாலும் சரி சந்தோஷமா வாழ பழகிக்கங்க. உங்களோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பழகிங்க. அதை வந்து சிரிக்க சொல்றாங்க. நீங்க சிரிக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன ஆகும், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் இயங்கும். அந்த அந்த புன்னகையில, அந்த சிரிப்புல அவ்வளவு விஷயங்கள். முடிஞ்சா நம்ம காமெடி பார்க்கலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது காமெடி போய் பார்க்கலாம். நிறைய காமெடி பார்த்து சிரிக்கலாம், அது தப்பு இல்லை. சோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா உடல்ல வந்து இயக்கம் ஆரம்பிக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவா அற்புதமா நடக்குங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்ககிட்ட பகிர்வு செய்யறேன். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, 9:20 ஆயிடுச்சு. சோ காலம் தாழ்த்த விரும்பல. எனக்கு கிடைச்ச வாய்ப்புல நான் உங்களுக்கு சரியா சில விஷயங்கள் கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சில சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாங்க. ஆண்ட்ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க, நான் பேசுறேன். விஸ்வநாத் சார். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சார். இப்போ சொல்லுங்க. சன்னியாசியா போறாங்களா சார்? சன்னியாசியா போறாங்க. ஆமா ஆமா. அவங்களுக்கு வந்து ஜாதகம் 8 இப்ப 6 சம்பந்தம் இருந்ததுன்னா அவங்க எதுவும் ஒண்ணும் பண்ணாங்க. உடல் ரீதியா அதுதான் சார். சார் இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் சார், சிம்பிள் லாஜிக்ங்க. இந்த சன்னியாசிக்கு இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, அவங்களுக்கும் இருக்கும். பட் ஆனா அவங்க எதை நோக்கி போறா சொல்றேன் இல்லையா, உணவுகளை ஒரு நோயை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாவே நீங்க உணவை சரி பண்ணி ஆகணுங்கிறதா விதி. இதை புரிஞ்சுதா? உணவை நீங்க சரி பண்ணிட்டாவே நோயை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, இப்ப ஒரு இதை சாப்பிட்டீங்கன்னா இது வராது, இந்த காய்கறியில, இந்த பயிர் வகையில, இந்த தானியங்கள்ல இதுக்கான எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? இது சாப்பிட்டா இந்த நோய் வராதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை சாப்பிடும்போது சாப்பிட மாட்டோமா? அப்ப உடலுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், உடலுக்கு தேவையற்றதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்ப நோய்க்கான முதல் விஷயமே சரியான உணவு தான் சார். ஓகே, உணவு நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நோய்கள் வந்து சீக்கிரம் வெளியே வந்துடலாம். நைட் மேக்ஸிமம் ஏர்லியா சாப்பிடுறது நீங்க சொல்றது கரெக்ட் தான். பண்றது இல்லை. கொஞ்சம் லேட் நைட் சாப்பிட்டு தூங்கும்போது தூக்கமே வந்து ஒரு மாதிரி தூக்கமும் வராது, நமக்கு அடுத்த நாள் ஒர்க்கு நமக்கு பாதிக்கப்படும். தூக்கம் கெட்டு போச்சுன்னா எல்லாமே மாறும். ஆமா கரெக்ட் நீங்க சொல்றது. ஓகேங்களா? ஓகே, நன்றி. ஓகே, நன்றி நன்றி. சுகுணா மேம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வக்ரமாகின கிரகத்தை எப்படிங்க இருக்கிறது? வக்ரமா இருந்ததுன்னா இல்ல, எந்த கிரகம் வக்ரமானாலும் சரிமா, அந்த கிரகம் இரட்டிப்பு தன்மையை செய்யும். பிரச்சனை ஒரு தடவை இல்ல, பிரச்சனை 2 தடவைன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை வந்தாலும் மீண்டும் ஒரு தடவை வரும்னு அர்த்தம். ஓகே, அதுலமே மாந்தி வந்து நின்னுட்டு இருந்தாருன்னா? மாந்தி எல்லாம் வேற, மாந்தி நெகட்டிவ்க்கு மட்டும் தான் கணக்கு கொண்டு வரணும். நீங்க எல்லா இடத்துலயும் மாந்தி எடுக்க கூடாது. நோய்க்கு அது எடுக்க வேண்டாம். நோய்க்கு எடுக்க கூடாது. நோயோட தன்மை தீவிரமாகி மாந்தி கணக்கு வந்தா நோய்க்கு அந்த நோய் மூலியமா உங்களுக்கு மரணம் வந்துடும். ஓகே ஓகேங்க ஐயா. ஐயா இப்ப ராகு பத்தி சொன்னீங்க, கேதுவை பத்தி சொல்லும் போது எனக்கு கட் ஆயிடுச்சு. ராகு பத்தி சொன்னீங்க. ராகு வந்து விஷம்னா, கேது வந்து அமிர்தம். ராகு அலோபதினா, கேது சித்த வைத்தியம். ஓகே, கேது 6ஆம் இடத்துல இருந்தாருங்கன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணுவாருமா, உங்களுக்கு நோய் இல்லாம பாத்துக்குவாரு. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம சித்தா எடுக்கணும் இல்லைங்களா? அது வந்து கண்டிப்பா நமக்கு 6ஆம் இடம்ங்கிறது நோய் ஸ்தானம். உங்க ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வலிமை இருக்குமா? ஓகேங்களா? நீங்க சித்தா எடுக்கணுமா, ஆயுர்வேதிக் எடுக்கணுமா, ஓகேங்களா, யுனானி எடுக்கணுமா, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொரு கிரகம் இருக்கு. அந்த உங்க ஜாதகம் எந்த கிரகம் வலிமையா இருக்குதோ அந்த கிரகம் தான் உங்களுக்கு அது கொடுக்கும். ஓகே ஐயா, இப்ப நம்ம வந்து மருத்துவ ஜோதிடம் படிக்கும் போது அதுக்கு உண்டான பரிகாரங்களும் சேர்த்துதான் எல்லாமே வந்துருமா, அட்டுப்பாட்டம் வந்துடும். ஓகே ஓகே, நான் கண்டிப்பா சேர்றேங்க அதுல. ஓகேம்மா ஓகேம்மா. யுவராஜ் சார். ஐயா வணக்கம் ஐயா.
ஐயா அந்த லக்கண புள்ளி வைத்து என்ன நோய் வரும்னு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்க. லக்கண புள்ளிங்கிறது விதைங்க. விதை. ஓகேங்களா? சரிங்க லக்கண புள்ளி விதை வந்து 6ஆம் அதிபதி தொடர்பு 8ஆம் அதிபதி தொடர்பு எல்லாம் வரக்கூடாதுங்க. சரிங்க சரிங்க ஓகேங்களா? அதெல்லாம் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தீராத பிரச்சனைகள் உருவாயிருங்க தேவையில்லாம. சரி சரிங்க சரிங்க ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப வந்து நீங்க சொல்றது வந்து லக்ன புள்ளி ஒரு பாவத்தின் தொடர்புல இருக்கும்போது நீங்க சொல்றது வந்து ஈஸியா புரியுது. ஆனா சில வீடுகள் வந்து ரெண்டு வீட்டுக்கு ஒரு கிரகம் பாவம் வந்து வரும். அப்படிங்கும்போது அந்த 2 வீட்டோடைய பாவத்தை வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது எந்த பாவத்தோடைய தொடர்புல இருக்குன்னு எப்படி எடுத்துக்கிறது? ரொம்ப ரொம்ப ஈஸி சார். அந்த பாவத்துக்கு அது எத்தனை பாவம்னு பாருங்க சார். பாவத் பாவக சூத்திரத்தை உள்ள யூஸ் பண்ணணும் சார். விருச்சிக லக்னாதிபதி வந்து கடகத்துல இருக்கார். 1 6 குடையவர் 9ல போய் நீசமாகிறார். அப்ப இப்படி 1 6 குடைவர் இல்ல 1 6 குடைவர் அப்படின்னு எடுக்கக்கூடாது சார். 1 6 குடைவர் எடுக்கக்கூடாது. லக்னாதிபதி 9க்கு போயிட்டாரு, பாக்கியத்துக்கு போயிட்டாரு. ஓகேவா? நீசமாயிட்டாரு. அது முதல்ல நீசமா நீச பங்கமான ரூல் எடுக்கலாம். நீச பங்கம் ஆயிட்டார். சரி. அப்ப நீச பங்கம் ஆயிட்டாருன்னா பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் மிகப்பெரிய ஒரு ஆட்சி பலத்தை பெறுகிறார். ரைட்டா? அப்ப லக்னாதிபதியை ஆட்சி பலம் பெற்றுட்டாரு. அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் ஈஸியா என்ன பண்ணுவாரு? மீண்டு வந்துருவார். ஓகே. இது ரூல் நம்பர் 1. ரைட்டா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி அவர் தானே. ஆமா. அப்ப ஜாதகர் யாரெல்லாம் விருச்சக லக்னத்தை பிறக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரிஷப லக்னத்தை பிறக்கிறாங்களோ, இவங்க 2 பேருக்கும் லக்னாதிபதியும் அவர் தான், 6ஆம் அதிபதியும் அவர் தான். ஆமா. அப்ப நோயும் உண்டு, நோய்க்கான தீர்வும் உண்டு. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம் தானே. ஆமா. 6ஆம் இடத்துக்கு எத்தனாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது? 6ஆம் இடத்துக்கு 1 2 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. 6க்கு 4ல இருக்கார். 6ஆம் அதிபதி தனக்கு 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்ப இந்த பாடி, இந்த உடம்பு நோயை பெற்றாலும் அதுக்கான ரெமெடியை இமிடியேட்டா கொடுத்துரும். நோய் வரும், அதுக்கான ரெமெடி உங்களுக்கு உண்டு. ஏன்னா நீங்க 2யுமே அனுபவிச்சாகணும். 2 பாதிபதியை நீங்க கொண்டிருக்கீங்க. ஆமா 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 2யுமே நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. சரி, நன்றி நன்றி. ஓகே ஓகே. அடுத்தது ஜெயலட்சுமிமா. சார் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் சார். இப்ப டாக்டர் என்ன சொல்றாரு, முந்தியெல்லாம் வந்து இப்ப மூளைதான் பிரதானம் சொல்றீங்களே சார். அவர் இப்ப என்ன பண்றாரு, நம்ம குடல் தான் வந்து இது அதுதான் செரிமானம் பண்ணி குடலை எல்லாத்துக்கும் பத்தி சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க சொன்னதுனால இப்ப நான் ரீகால் பண்றேன். அது பார்த்தேன். உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா, உடல் நல்லா இருக்கணும், தேகம் ஆரோக்கியமா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு பிரதானம் குடல் தான். உடல் நல்லா இருக்கணும்னா பிரதானம் குடல் தான். நான் என்ன சொன்னேன், குடல்னு சொல்லாம நான் உணவுன்னு கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா? எனக்கு குடலுக்கு என்ன தேவை? உணவு வந்து என்ன ஆகும், அது கரெக்டான வகையில அது கரெக்டா வந்துச்சு அப்படின்னா அந்த குடல் என்ன பண்ண சுத்திகரிப்பு மீதி குடல் என்ன பண்ணுதுங்க, சரியான விஷயங்களை நம்ம உடம்பு சத்துக்கு பொருளா மாத்திட்டு மீதி கழிவுகளை வெளியேற்றுது. புரிஞ்சுதா? அப்ப உடம்பு வந்து கெட்டு போச்சா நல்லா இருக்குதான் சொல்றது குடலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். குடல்ல இருக்கக்கூடிய தேக்கங்கள் கழிவுகள் தேங்கினாதான் பிரச்சனை வருதுமா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து வேதி மருந்து சாப்பிடுறது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்ற விஷயம். அதாவது நான் குடல்னு சொல்லாம, ஓகேங்களா, உணவு விஷயத்தை பத்தி சொன்னேன். உடல் சுத்தத்தை பத்தி மட்டும் நான் சொல்லிட்டேன். ரைட்டுங்களா? அப்ப குடல் சுத்தம் என்பது பிரதானமா? பிரதானம். மனிதனுடைய உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, குடல் சுத்தமா இருக்குதா இல்லையா? பார்த்தவொடனே அவன் பொலிவா இருக்கான், அழகா இருக்கான், லட்சணமா இருக்கான். ஐ மீன் அழகுன்றது வந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், பேலன்ஸ். ஓகேவா? நல்லா அழகா இருக்கு, கரெக்டா இருக்காரு, எதுவுமே இல்ல, கருவிலி பார்த்தா அழகா இருக்குது, ஒரு கருவிலியம் இல்ல, எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னா அவங்க பேலன்ஸ்டா வச்சிருக்காங்கன்னா அது வந்து குடல் சுத்தமா இருக்குதுன்னு அர்த்தம். குடல் சுத்தம். அல்சர் சில பேருக்கு வரும், சில பேருக்கு வாய் துர்நாற்றம் வரும். இதெல்லாம் குடல் சுத்தம் இல்லாதவங்களுக்கு தான் வரும். ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? அப்ப குடல் சுத்தம்ங்கிறது வந்து உடல் சுத்தத்துக்கு மூலதனம். அப்ப குடல் சுத்தமா வச்சுக்கீங்கன்னா உடல் சுத்தம் நல்லா இருந்தது, உடல் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப குடல் சுத்தம் பண்ணிக்கணும், சரியான உணவுகள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், தேகமானது ஆரோக்கியமாயிரும். ஐயா ஒவ்வொரு நோய்க்கும் அதுக்கு 7ஆம் பாவம் தான் தீர்வுன்னு சொன்னீங்கய்யா. அது ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. சரி, இல்ல இப்ப வந்து பொதுவா நமக்கு வந்து ஒரு ஜாதகத்தை ஒரு கிட்னி பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. சிறுநீரகம் பாதிப்பு வந்துருச்சுன்னு நம்ம கிட்ட வராங்க. சிறுநீரகம் என்பது அதுக்கான காரக கிரகம், ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு காரகம் இருக்கு.
ஆமாங்க ஐயா. வலது கண் பாதிக்கப்பட்டா சூரியன், இடது கண்ணா சரி சந்திரன். அப்ப கிட்னிக்கு அப்படின்னா நமக்கு முதல்ல பார்க்கக்கூடியது சுக்கிரனை பார்க்கணும். சரி ஓகேங்களா? சுக்கிரன் ஜாதகத்துல வலிமையா இருந்தா மட்டும்தான் அவருக்கு கிட்னி கெட்டு போனாலும் கிட்னி அவருக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? சரிங்க ஏதோ ஒரு வகையில. அதே போல சுக்கிரன் நீசமாயி நீசபங்கம் ஆச்சுனாலும் கிடைச்சிரும். சரிங்க சரி நீசமாயி நீசபங்கம் நீச்சம் ஆச்சுனாலும் கிடைச்சிரும். சரிங்க சுக்கிரனை ஒரு யோகாதிபதிகள் பாக்குறாரு, 5ஆம் அதிபதி பாக்குறாரு, 9ஆம் அதிபதி பாக்குறாரு. ஓகேவா? இல்ல குரு சரிங்க பாக்குறாரு. ஓகேவா? இல்ல சரிங்க வளர்பிறை சந்திரன் பாக்குது. கண்டிப்பா கிடைச்சிரும். சரிங்க சரிங்க அதாவது முதல்ல கிட்னி பாதிக்கப்படுதுன்னா கிட்னி கிடைக்குமான்ற விஷயத்த நம்ம செக் பண்ணிக்கணும் இல்லையா? சரிங்க சரிங்க ஓகே. இல்ல இவருக்கு கிட்னி கிடைக்க வேணாம், இயற்கையாவே இவருடைய கிட்னி வந்து மறுபடியும் சுத்திகரிப்பு பண்ணா தாக்கி பண்ணலாம், தாக்கல் ஆகுமா? அப்ப இது வந்து அலோபதியில கிடையவே கிடையாது. அலோபதியில சரிங்க 100% கிட்னி வந்து நீங்க என்ன பண்ணீங்கனாலும் என்னங்க, நீங்க போய் என்ன சுத்திகரிப்பு வேணா பண்ணிக்கலாம் இல்லையா? மத்தபடி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இதுல இருக்கு, சித்த வைத்தியத்துல இருக்குங்க. நம்மளுடைய சரிங்க கிட்னி வந்து மறுபடியும் மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான தன்மையில சித்த வைத்தியத்துல இருக்கு. சரிங்க ஓகேவா? ஏன்னா சுக்கிரன் பிறந்த நட்சத்திரமே மக நட்சத்திரம் தான். ஆமாங்க ஆமாங்க சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரமே என்னதுங்க? ஓகேவா? அப்ப சரிங்க சிறுநீரகத்துக்கு மட்டும் நிவர்த்தி வந்து சித்த வைத்தியத்துல மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. புரியுதுங்களா? சரிங்க அது நமக்கு ஜாதகத்துல இருக்கா? ஒரு நோய் வந்ததுன்னா அந்த 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 கிரகம் போய் உட்கார்ந்து இருக்கும்ல, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுருச்சு, சிறுநீரகத்துக்கான காரணம் கிடையாது சுக்கிரன். சுக்கரன் சுக்கரங்க அந்த சுக்கிரன் எந்த ராசியில போய் உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க. ரைட்டா? சரிங்க அந்த சரிங்க ராசிக்கு நேர் 7ஆம் இடம் பாவம் இருக்குல்ல, ஆமாங்க ஐயா அதுதான் நிவர்த்தி பாவகம். சரிங்க சரிங்க அதுதான் நிவர்த்தி பாவகம். அப்ப உங்க ஜாதகத்துல அந்த பாவம் திரிசூன்யமா இருக்கா இருக்கக்கூடாது. ஓகேவா? சரிங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து சிம்மத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரிங்க இதுக்கு நேர் 7ஆம் பாவம் கும்பம். புரியுதா? கொம்பு ஆமாங்க இந்த பாவம் திரிசூன்யமா இருக்கக்கூடாது. சரிங்க சரிங்க இந்த பாவம் சனி இருக்குல்ல, இந்த சனி ஆமாங்க பகவான் நீசத்தில் இருக்கக்கூடாது. சரிங்க சரிங்க இந்த சனி பகவான் இந்த சுக்கிரனுக்கு 6, 8ல இருக்கக்கூடாது. சரிங்க இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இது இமிடியேட்டா கிடைக்காது. சரிங்க சரிங்க நிவர்த்தி சீக்கிரம் கிடையாது. கிடைக்காது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க புரிஞ்சுங்க இதை தாண்டி இவர் எங்க இருந்தாலும் கிடைச்சிரும். சரிங்க சரிங்க இவ்வளவுதான் லாஜிக். ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்காதா? ஆ, அதே மாதிரி இந்த இந்த கிரகம் இதே சுக்கிரன் இங்கேயே இருக்கிறார் சாமி. சோ இப்ப நிவர்த்தி தேவையான தேவையே இல்லை. சரிங்க அவரு சொந்த வீட்லயே இருக்காரு இவரே என்ன பண்ண முடியும்? இவரை சரி பண்ணிக்க முடியும். சரி அதாங்க உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க ஒண்ணு இந்த கிரகம் தன்னை சரி பண்ணிக்கணும், இல்ல சரிங்க இந்த கிரகம் இந்த வீட்டுக்கு நேர் 7ஆம் இடத்துக்கான கிரகம் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். சரிங்க சரிங்க இந்த 2 ரூல் தான். இதை வச்சுதான் நீங்க எல்லாத்துக்குமே தீர்வு எடுக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க ஓகே ரைட். நிறைய இருக்குங்க, இன்னும் நிறைய விஷயங்கள். நம்ம வந்து 16 நாள் வகுப்பு இருக்கும். ஒவ்வொரு நாளும் நிறைய முதல்ல விதிகளை பார்ப்போம், விதிகளுக்கு அப்புறம் அதோட விளக்கங்களை பார்ப்போம், அப்புறம் ஆய்வு ஜாதகங்கள் போவோம், என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, எதனால வந்துச்சு, எப்படி வந்த விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம ஜாதகத்தை நீங்க ஆய்வுகள் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்ற விஷயங்களை நீங்க ரிலைஸ் பண்ணுவீங்க. அதுக்குண்டான உணவுப் பொருட்கள் என்ன, எப்படி நம்ம வாழ்க்கையை திட்டமிடணும், எப்படி வாழணும், நம்ம குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை வரும், அந்த குழந்தைகளுக்கு நம்ம இப்ப இருந்தே நம்ம என்ன நம்மளுடைய உணவு முறைகளை மாற்றுவோம். ஓகேங்களா? பிரபஞ்சம் நம்ம கொடுத்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப மருத்துவ ஜோதிடம் முக்கியம் இல்லையா? புரிஞ்சுதுங்களா? முக்கியம் மிக முக்கியம். முக்கியம் சார். ஓகே. அப்ப வந்து அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஆண்டகஸ்ட் டிவி நிறுவனம் முத்துப்பாண்டி அவர்களுக்கும், ஓகேவா, இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து இவ்வளவு தூரம் நடத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய நமது நிர்வாக குழு உறுப்பினர் சௌமியா அவர்களுக்கும், இதை இவ்வளவு நேரம் பொறுமையா ஆக்கப்பூர்வமா நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய என் அன்புக்குரிய மாணவர்களுக்கும், நிறைய ஜோதிடர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா கத்துக்கோங்க, நிறைய ஆய்வுகள் பண்ணுங்க. நம்ம ஜோதிடர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மருத்துவருக்கு ஒரு பதிப்பு போதும். ஒரு கண் மருத்துவர்னா கண்ணு படிச்சது பட்டா போதும். நம்மளாம் அப்படி கிடையாது. நிறைய படிக்கணும், நிறைய அப்ளை பண்ணணும், அதை வந்து பயன்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய டெக்னாலஜி நிறைய போயிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். அப்படியெல்லாம் நீங்க இயங்கினீங்கன்னா மட்டும்தான்
ஆகச்சிறந்த மிகச்சிறந்த ஜோதிடர் உங்களை வந்து இந்த உலகம் வந்து கொண்டு வர முடியும். நிறைய பேர்த்துக்கு நீங்க நிறைய விஷயங்கள் வழிகாட்டுவோம். இன்னைக்கு தான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, சின்ன சின்ன விஷயத்த வழிகாட்டிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுவே நமக்கு வந்து பெரிய ஒரு நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கேன்சர் பேஷண்ட் வந்து நான் குணப்படுத்திருக்கேங்க. சாரி, குணப்படுத்திருக்கேன், வழிகாட்டி இருக்கேங்க. 3 கேன்சர் பேஷண்ட இறந்துடுவாங்கன்னு சொல்லி டாக்டர் சொன்ன பேஷண்ட நாங்க வந்து வழிகாட்டி அவங்கள வந்து இப்ப வந்து மாத்தி இருக்கிறோம். ஓகேங்களா? சித்த வைத்தியத்தின் மூலியமாக. எப்படி நடந்ததுன்னு தெரியல, ஆனா நடந்துருச்சு. அதே மாதிரி சிறுநீரகத்துக்கு, அதே மாதிரி இதயத்துக்கு, அதெல்லாம் வந்து அந்த ஜாதகத்துடைய கொடுப்பனைக்கு வந்த மாதிரி நம்ம மாத்திக்க முடியும். சோ வந்து நம்ம ஜாதகத்துல முதல்ல கொடுப்பனை எப்படி இருக்கு இதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு, சில பேருக்கு நம்ம வழிகாட்டுறோம், ஆனா அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய கொடுப்பனை அவங்க இருக்காது. தசாபுத்தி கை கொடுக்கணும். ஓகேங்களா? பிரபஞ்ச ஆற்றல், பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் இந்த 3ல சரியான அமைப்புல உடம்பு இயங்கணும். இந்த 3 சரியா இயங்குச்சுன்னா நோய் கிடையாது. இதுல 3ல 1 அளவுக்கு அதிகமா போகும்போது பித்தம் அதிகமான காய்ச்சல் வந்துடும், கபம் அதிகமான சளி பிடிச்சிக்கும், வாதம் இருந்தா மூச்சு பிரச்சனை வந்துடும். புரிஞ்சுங்களா? இதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த பிரச்சனை இல்லாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம உடம்புடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுவோம், திட்டமிட்டு வாழ பழகிக்கணும் என்று கூறி, ஓகேங்களா? சௌமியா முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சௌமியா இருக்காங்கன்னு தெரியல. சௌமியா இல்லைங்க சார், சசிவர்த்தன். ஓகே, ஓகேவா, நோ ப்ராப்ளம், பிரச்சனை கிடையாது. சொல்லுமா, ஏதாவது பேச விரும்புறீங்களா? நிறைவு பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அற்புதமான ஒரு வகுப்புல வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் ஒரு இணைகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி ஐயா, நன்றி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். தேங்க்யூ. நன்றி ஐயா.